தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு மூவரை பற்றிய தேவ செய்தி. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு மூவரை பற்றிய தேவ செய்தி என்ற தலைப்பு. மூவரை பற்றி என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த மூவரை பற்றிய செய்தியை தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்தியாக கொடுக்குறேன். 1 மணிக்கு தாண்டாது, நேரங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுக்கு தான் ஜெப குறிப்பும் சுருக்கமாக கொடுத்து செய்திக்கு நம்ம முதலிடம் கொடுக்குறோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஜெப குறிப்பு அதிகமாக கொடுப்பாங்க, சங்கிலி ஜெபம்னு சொல்லி ஜெபமாகவே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பாட்டு ஆராதனை வேறு, பாட்டு பாடி திரும்ப ஆராதனைன்னு அதையே பாட்டை திரும்ப பாடுவாங்க. அதில் ஒரு 1.5 மணி நேரம் போயிடும். ஆகவே இப்படி செய்தியை தவிர மற்ற எல்லா காரியங்களுக்கும் நேரத்தை ஒதுக்குற உலகம். இன்றைக்கு நாம் தேவ வார்த்தைகளை தான் அதிகமாக வலியுறுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே பிரசங்கம் பண்ணும்போது ஆராதனை, பாடல்கள், சாட்சிகள் ஏதாவது இருக்கிற மாதிரி தெரியல. செய்தி தான், பிரசங்கம்தான் பண்ணி கொண்டு இருந்தார். மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சீசர்களுக்கு ஏதோ பசியாயிடுச்சு போல் இருக்கு, ஐயா கிராமங்களுக்கு அனுப்புங்க, இவங்களுக்கு தாங்க முடியல, அனுப்பி விடுங்க, நேரம் ஆயிடுச்சு, மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும்போது நீங்களே சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிறார். என்னையா அப்போ நாங்கள் கேட்டது தப்பா? இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்கன்னு சொல்கிறாரு. 5 அப்பத்தை ஒரு பையன் எடுத்துகிட்டு வர்றான், 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறாரு. அப்பத்தை கொடுக்க, அற்புதம் செய்ய இயேசு அங்கே கூட்டம் கூடலை, உபதேசம் கொடுக்க கூட்டம் கொடுத்தார். ஆனாலும் சரீர காரியங்களையும் இறக்கப்பட்டு சோர்ந்து போவார்களே வழியிலே என்ற இரக்கத்திலே சரீர போஜனத்தையும் கொடுத்தார். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்ம செய்கிற சரீர பிரகாரமான காரியங்கள்லாம் ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சிரும். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும், இங்கேயும் வாழ வைக்கும், பரலோகத்துக்கும் கொண்டு போகும். இம்மைக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் தான் தேவ வார்த்தை இருவரும் கருக்குள்ள ஆவிக்குரிய பட்டயம் சொல்கிறது. ஆகவே இந்த நாளில் ஒரு பெரிய பஞ்சம் நம்ம நாட்டில் இருக்குது. ஆகார குறைவினால் பஞ்சம் அல்ல, ஜலத்தினாலே வருகிற பஞ்சமும் அல்ல, வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன்னு சொன்னார். அது இந்த காலம்தான் போல் இருக்கு. எங்கிட்டு பார்த்தாலும் குத்து நடனம், கும்மாங்குத்து, டான்ஸு, எல்லாம் ஆராதனை, ஊழியம் என்ற பேரில் சினிமாக்கார மாதிரி இன்றைக்கி வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கானே தவிர சத்திய உபதேசம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஆகவே இன்றைக்கு கடைசி நாளாக இருப்பதனாலே இயேசு சொன்னார், மனசுகுமார் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ. நான் வரும்போது நான் தொடங்கின விசுவாசம் இருக்கா, நான் பார்ப்பனா என்று கேள்விக்குறியோடு வேதனையோடு சொல்லுகிறார். ஆனாலும் அவருடையவர்கள், அவருடைய ஆடுகள், சத்தியவான்கள், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்குற ஒரு கூட்டம் கண்டிப்பாக நிற்கும். அந்த கூட்டம் நாமளாக ஏன் இருக்கக்கூடாது? லேலுயா.
ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மதுரையில் பல கூட்டங்கள், தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கூட்டங்கள் நடந்தாலும் நம்ம கூட்டங்கள் அப்படி அல்ல. அந்த புகழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு பேர் பிரஸ்தாபத்துக்கு பணத்துக்காக எந்த ஒரு ஆடம்பரத்துக்காக எந்த ஒரு மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு நடத்துகிற கூட்டம் அல்ல. நீங்கள் அறிவீர்கள், இது முற்றிலும் சத்தியத்தை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, ஆண்டவரை அதிகமாக கெட்டி சேர்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்குறது தான் நம்முடைய இலக்காக இருக்கிறது. அதனால தான் பிரயாசப்பட்டு இந்த சிறு கூட்டத்தை ஒவ்வொரு மாதம் நம்ம கூடி வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய அந்த மூவரை பற்றிய செய்தி என்னவென்றால், இதை ஏன் நீங்கள் திருத்துவம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு மூவர்ன்னே சொல்கிறீங்களே, திருத்துவம்னு ஒரே வார்த்தை சொன்னால் என்ன, அப்படித்தானே எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. திருத்துவம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இல்லையே. அது 10ஆம் நூற்றாண்டில் புகுத்தப்பட்டது. இஸ்லாமிய ஆளுக சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒரே கடவுளை சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் 3 கடவுளை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 கடவுள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் கூட்டம் கூடி, பிஷப்புகள்லாம் கூட்டம் கூடி என்னடா பதில் சொல்கிறதுன்னு சொல்லி மூவர் ஒருவர்னு சொல்லிடுவோம்னாலும் சொல்லி இவங்களாம் ஒரு கமிட்டி போட்டு மூவர் ஒருவர் தாண்டா அப்படின்னு சொல்லிடுவோம்னு சொல்லி தான் திரு இத்துவம். இத்துவம்னா 1, ஆளுத்துவம்னு சொல்கிறோம்ல 1, திருனா 3, திருத்துவம் மூவர் ஒருவர். அந்த அடிப்படையில் ஒரு பேரை புதுசாக உருவாக்குவோம்டான்னு சொல்லி திருத்துவம் உண்டாகி அதுவே சாபனங்களில் பரப்பி விட்டாங்க. மக்களுக்கு என்ன தெரியும், பாவம் சொன்னது சொல்லும் கிழிப்புள்ள, பெரியாள் சொன்னால் பெருமாள்றான்னு சொல்லி அவங்க சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டு போகிற எதிகளை தான் நம்ம இருக்கிறோமே தவிர மறுத்து என்ன ஏதுன்னு கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அப்படியே பரவிருச்சு. அதனால தான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தாமல் இருக்கிறேன், உங்களும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். அது வேதாகமத்தில் இல்லாத வார்த்தை. ஆகவே தேவ பிள்ளைகளே, மூவர் என்ற வார்த்தை வேதத்தில் இருக்குது. அதனால் நான் அதை சொல்கிறேன். 1 யோவான் 5:7 பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். அந்த மூவர் என்ற வார்த்தையை கவனிங்க. பிதா அங்கே ஒரு புள்ளி வச்சிருக்கு, வார்த்தை அங்கே ஒரு புள்ளி வச்சிருக்கு, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இருக்கிறார்னா திருத்துவம் பொருந்தும். இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்னா திருத்துவம் என்ற வார்த்தை பொருந்தும். இருக்கிறார்கள்னு பன்மையில் வர்றதுனால அந்த ஒரு இத்துவம் சொல்கிறது 1க்கு அது பொருந்தாது. 1க்கு மேற்பட்டவர்கள் பன்மையில் வரும்போது அது பொருந்தாது. ஆகவே இதெல்லாம் நீங்கள் அறியாமல் ஏகப்பட்ட அளவில் நீங்கள் சத்தியம் கேட்டவங்க. ஆகவே இன்றைக்கு ஒரு சரியான ஒரு புரிதல் இந்த மூவரை பற்றி நமக்கு உண்டாகணும் என்பது தான் இன்றைக்கு நம்முடைய வாஞ்ச கோரிக்கை. ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்முடைய அறிவு குறை உள்ளது. நான் அப்படி யோசிக்கிறேன், இப்படி தான் நினைக்கிறேன். ஆப்பிள் பழத்தை 3ஆக வெட்டினா 3 தானே, 3 துண்டு, 1 ஆக்குனா ஒரே பழம் தானே சொல்கிறேன் ஐயா விளக்கம். நான் சொன்னேன் இன்னொரு இது 4ஆக வெட்டினா என்னான்னு கேட்டேன். ஆகவே இது ஒரு விளக்கமா? முட்டையில் விளக்கம் கொடுக்குறான், கரு 3 இருக்குன்னு. இதெல்லாம் நம்ம மனுஷ மூளையா? ஆகவே நம்முடைய அறிவு குறை உள்ளது. 1 கொரிந்தியர் 13:9-10 பவுல் அப்பேற்பட்ட ஒரு ஞானி அறிவாளி. நம்முடைய அறிவு குறை உள்ளது. நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் அப்படியே சொல்லிட்டானே. ஆகவே இந்த பூமியிலிருந்து உண்டான மனித பிறவிகளாவது எவனாவது இந்த சாணக்கிய மாதிரி, சாலமோன் மாதிரி, திருவள்ளுவர் மாதிரி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருக்கானா, அறிவாளி கரெக்டாக சொல்லியிருக்கானான்னு பார்த்தா யோவான் 3:31 அந்த விளக்கத்தை அங்கே பார்க்குறோம். பாருங்க, யோவான் 3:31 எடுத்தவங்க டக்கு டக்குன்னு படிங்க. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர்.
பூமியிலிருந்து உண்டானவன், பூமியிலிருந்து உண்டானவர்கள், பூமியின் தன்மையை உள்ளவனாய் இருந்து, பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து, பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பூமிக்கு அடுத்தவைகளே இந்த உலக மனசை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர், பரலோகத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும் மேலானவர், எல்லாரிலும் மேலானவர். தாம் கண்டதையும் அங்கே கண்டதையும் கேட்டதையும் அங்கே கேட்டதையும் சாட்சியாக சொல்கிறார். சாட்சியாக இங்கே வந்து சொல்கிறாரு. அவருடைய சாட்சியை அந்த சாட்சியை ஒருவனும் ஒருவனும் ஏற்றுக்கிறது இல்லை. ஏன் ஏற்றுக்கிறது இல்லைன்னா இவனுக்கு புத்திக்கு எட்டலை, புலப்படலை, புரியலை, அறியலை, இவனுக்கு அது மேட்சாகலை. இவனை மாதிரியே ஒரு பிறவி மனுஷ பிறவி, இவனை மாதிரியே ஒரு மனுஷ பிறவி சொன்னால் இவனுக்கு மேட்ச் ஆகுது. ஏன்னா அவையுமே ஒன்று தானே, ஒரு குட்டையில் உள்ள மட்டைகள் மாதிரி. அவன் சொல்கிறது இவனுக்கு பொருந்தும், இவனுக்கு சொல்கிறது அவனுக்கு பொருந்தும். கரெக்டாக கையை இதாண்டா கரெக்டு முடிவு பண்ணிடுவாங்க. காணாதது, புத்திக்கு எட்டாத ஒரு காரியம் அங்கேருந்து ஒருவர் வந்து இங்கே வந்து சொன்னால் அது எவனும் ஏற்றுக்கிறது இல்லை. கரெக்டாக போட்டிருக்கு. ஆகவே பூமியிலிருந்து உண்டான மனித பிறவிகள், நீ எப்பேற்பட்ட பெரிய ஊழியக்காரன் பேரை போட்டுக்க, ஒரு பெரிய பிஷப்பு பேரை போட்டுக்க, ஒரு பெரிய வேதாகம கல்லூரி பேர் போட்டுக்க, அப்படியே எங்கப்பா இன்றைக்கி அவன் ஆவிக்குரிய தலைவர்னு சொல்கிறியோ எல்லாத்தையும் பேரை போட்டுக்கப்பா. இவர்கள் எல்லாரும் பேரை போட்டுக்க. பூமியிலிருந்து உண்டானவர்கள், பூமிக்குரிய தன்மையிலிருந்து அவங்க பேசுனாங்க, எழுதுனாங்க, பைபிள் காலேஜ் வச்சாங்க, உபதேசித்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஐயா நீயும் பூமியிலிருந்து நானும் பூமியிலிருந்து உண்டானதுனால அந்த புத்தி தான் நமக்கும் வரும். அதனால் ஸ்தாபனங்கள் சொல்கிறது, நான் நினைக்கிறேன், நான் இப்படி தான் யோசிக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மூட்டை கட்டி தனியாக போட்டுட்டு, மேலிருந்து வர்றாருல, வந்திருக்கார்ல ஒருவர், அவர் சொல்லியிருக்கார்ல, அவர் என்ன சொன்னார் என்பதை ஆராய்வதே அறிவு. லேலுயா. அதை எவனும் ஏற்றுக்கிறதில்லைன்னு இருக்குல்ல, நாம் ஏற்றுக்குருவோம். ஏன்னா நாம் விசுவாசிக்க. என் ஜனங்கள், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு, நாம் அவருடைய ஆடுக. யூதர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என் ஆடுகளாக இராதனால என்னை விசுவாசிக்காமல் இருக்கீங்க. இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு அநேக ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வரணும், ஏன் சொல்லு அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த தூரத்தில் உள்ள ஆடுகளாகிய புறஜாதிகளாகிய உங்களை என்னையும் தான் அவர் நினச்சி சொன்னார். அதை ஆகவே உலகம் முழுவதும் அவருடைய உண்மை உள்ள பிள்ளைகள். அதான் காது உள்ளவன் கேட்க கடவான்னு சொல்லுவார். எல்லா உபதேசத்திலையும் பாருங்கள், எல்லாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னு அர்த்தம் தான். காது உள்ளவன் கேட்க கடவான், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவான், அப்படித்தானே சொல்கிறாரு. ஞானமுள்ள மனம் இதில். அப்போ எல்லாரும் விளங்க மாட்டாங்க, புரியாது, விளங்காதுன்னு தானே அர்த்தம். நீங்களும் அந்த கேரட்டில் ஒரு ஆளாக ஆயிடக்கூடாது. ஆகவே அங்கேருந்து ஒருவர் சொல்கிறார்ல, நமக்கு விளங்குதோ விளங்கலையோ, புத்திக்கு எட்டதோ எட்டலையோ, ஓரளவில் புரியுதோ புரியலையோ, மேலிருந்து வந்ததுனால, தேவனே அனுப்புனதுனால, அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஆமா சாமி போடுறது தான் அவருடைய விசுவாசிகள். அதனால தான் அவர் சீசர்களை தெரிந்து கொள்ளும் போது ஒரு சயின்டிஸ்டையோ, ஒரு இன்ஜினியரையோ, ஒரு பெரிய படிப்பாளியோ, அறிவாளியோ, ஒரு பெரிய பெரிய மேதைகளையோ தெரிந்து கொள்ளலை. யாரை தெரிந்து கொண்டார்? படிப்பறிவில்லாத பாமர, ஏழை எளிய, மீன் பிடிக்கிற பறையர்கள், ரொம்ப பின்தங்கிய மக்களை தான் என்னை பின்பற்றிவான்னு சொன்னார் தவிர பெரிய ஆளுகளை யாரையும், அறிவாளிகளை யாரையும் சொல்லலை. ஏன்னா கேள்வி கேட்பான், அப்படி இல்லை இயேசுவே, இப்படி இல்லை இருக்குது, நான் இப்படி இல்லை படித்தேன் இயேசுவே, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, தண்ணியை வந்து ஊற்றுன்னு சொல்கிறீங்க ஜாடியில், ராட்சரசமே இல்லைன்னு புலம்பிகிட்டு இருக்கும்போது தண்ணி எடுத்து ஊற்றுங்கன்னு சொல்கிறீங்க, அது எப்படி, அதை போய் கொடுங்கன்னு சொல்கிறீங்க, கொடுங்க வேறு சொல்கிறீங்க, அடி வாங்குறதா? அறிவாளி கேட்பான், கொஞ்சம் விவரமானவன் கேட்பான். ஒரு அப்பாவிக பேதைக கன்றாவி அவன் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு அப்பாவிக இருப்பாங்கள்ல, அவங்க தான் ஐயா சொல்கிறது கேட்பாங்க கிளிப்புள்ள. அவங்கள வச்சு தான் அற்புதம் செய்தார். லேலுயா. நாம் உலகத்தில் ஒருவேளை படிப்பாளிகளாக அறிவாளிகளாக இருந்தாலும்
தேவனுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க. இந்த லைட்டு தான் வெளிச்சம்தான். சூரியனுக்கு முன்னாடி இது வெளிச்சமாயா? அது மாதிரி தான் நம்ம அறிவாளி பெரிய அறிவாளிலாம் ஒரு செல்ஃபோனு ஒரு விஷயம் போனால் 1000 விஷயம் சொல்கிறான். அவ்வளவெல்லாம் அறிவு இருக்குது. ஆனால் தேவனுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லை. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நம்முடைய தீர்க்க தரிசனம் அடேங்கப்பா வருஷம் ஜோசியக்காரன் கூட தோற்றுருவான். தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா அவன் சொல்கிறது பார்த்தா நாங்கள்லாம் ஓடி போகணும் போல் இருக்கு, அந்த அளவில் ஜோசியம் சொல்கிறான். அப்படியே சொன்னாலும் அதெல்லாம் குறை உள்ளதுன்னு பவுல் சொல்கிறானே. குறை அது எது நடந்திருக்கு? நாளைக்கு உனக்கு நடக்கிறதே உனக்கு தெரியல. நீ கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கிற, கண்ணு தெரியல உனக்கு. இன்னொருத்தருக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற, எப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி உனக்கு கண்ணு தெரியலையே அதை பாடுறா உனக்கே கண்ணு தெரியா கண்ணாடி போட்டிருக்க. கேவலப்படுத்தலை, வந்து அவனை நான் வையலை. யதார்த்தத்தை சொல். நீ யதார்த்தமாக நீ நம்மெல்லாம் மனுஷ பிறவிகள். ஒரு குறிப்பிட்ட நாளில் கண் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாம் அந்த இன்னொரு கண்ணை பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம யதார்த்தவாதி. சாதாரண அப்படி சொன்னால் உன்னையேவா வைய போகிறேன் அப்படி சொல்கிறவங்கள வைவோமா திட்டுவோமா? நீ ரொம்ப பில்டர் பண்ணி அடியங்கப்பா நீ மூணாவது வானத்துக்கு வரைக்கும் போய் நீ கடவுள் பிறவியாகவே உன்னை நினச்சிக்கிட்டு நீ அப்படி நீ இப்படி நாளைக்கு இப்படி நடக்க போகுதுன்னு நீ சொல்கிறதுனால தானே உன் குட்டை நான் சொல்ல வேண்டியது இருக்குது, உன் நிலையை நான் சொல்ல வேண்டியது இருக்குது. மற்றபடி உனக்கு எனக்கு பகையா சண்டையா இல்லை ஏதாவது குடுக்கல் வாங்கல முன்விரோதம் இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாது. தயவு செய்து அப்படி நினைக்க வேணாம். எந்த ஊழியக்காரனையும் நம்ம அப்படி சொல்லலை. அவர் ரொம்ப நினைக்க வேண்டியதுக்கு மேலே பில்டர் பண்ணுறதுனால, நினைக்க வேண்டியதுக்கு மேலே நினைக்காம ரொம்ப இது பண்ணுறதுனால தான் நம்ம அவனை வைய வேண்டியது இருக்க சொல்கிறேன். அவன் யதார்த்தத்தை உண்மையை உணர்ந்திக்கையா நீ ஒன்றும் இல்லாதவன்ப்பா. அவனை உணர்த்ததுக்கு தான் அதை நம்ம வைய வேண்டியது இருக்க தவிர மற்றபடி நம்ம தனிப்பட்ட முறையில் யாரையும் குறை சொல்லலை. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தார் என்று நம்ம எல்லாருக்கும் விசுவாசிக்கிறோம். இந்த உலக மக்களுக்கே தெரியாது. அவர் பாலகனாக பிறந்தார், டிசம்பர் 25 பிறந்தார், அவருக்கு பெத்லஹேமில் பிறந்தார். இயேசு வந்து ஒரு மகான். அவர் புத்தர் இயேசு காந்தி மாதிரி அவர் ஒரு புலவர் மகான், அவர் ஒரு சித்தர். உலக மனுஷர்கள் அவன் கணக்கில் சொல்கிறான்னு வைங்களேன். பரலோகத்திலிருந்து வந்தார்னு அவனுக்கு தெரியுமா? சொன்னால் அவன் நம்புவானா? அவன் நம்ப மாட்டான். அவனுக்கும் தெரியாது. இதை யார் நம்புகிறாங்கன்னா அவருடையவர்கள், அவருடைய ஆடுகள். சத்தியவான்கள் என் சத்தத்துக்கு சத்தியம்னா உண்மை உள்ளவேன்னு அர்த்தம். சத்தியம்னா உண்மை உள்ளவன் என்னை நம்புவான்னு சொல்கிறாரு. ஆகவே நம்ம அறிவாளியோ படிப்பாளியோ கெட்டிக்காரனோ ஒரு இதெல்லாம் போகட்டும். உண்மை உள்ளவர்களாக நம்ம இருந்தால், இயேசு உண்மை உள்ளவராக இருப்பதனாலே உண்மைக்கு உண்மை பொருந்தும். அவர் சொல்கிறத அப்படியே நம்புவாங்க, ஏற்றுக்குருவாங்க. அப்படி ஒரு கூட்டம் தான் கிறிஸ்தவர்களுக்கு என்று பேர் வந்தது அவங்களுக்கு. லேலுயா. அந்த அடிப்படையில் யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். இங்கே போட்டிருக்கு. யோவான் 3:34 படிங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். ஐயா அவ்வளோதான். ஐயா இப்போ நீங்கள் மிஷினரிகளை யாரால் அனுப்பப்பட்டவங்கன்னு கேளுங்க. நாங்கள் எங்கள் பிஷப்பால் அனுப்பப்பட்டவங்க டெடிகேட் பண்ணி, நாங்கள் எங்கள் தலைவரை எங்களை அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். நாங்கள் இன்ன சபை மூலமாக அனுப்பப்பட்டோம். யாராவது நாங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவன் யாராவது சொல்லுங்கப்பா. யாராவது ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு பின்னணி சாவனம் தானே இருக்கு. பிஷப்பு தானே இருக்கான், போப்பு தானே இருக்கான். ஏதாவது ஒரு கிறிஸ்தவ தலைவர் தானே இருப்பாங்க. அவங்க தானே சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்க தானே பயிற்சி கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு இதிலிருந்து அனுப்பப்பட்டோம்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே போட்டிருக்கு தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். கரெக்டாக இருக்கு. தேவனால் அனுப்பப்பட்டவர் உலகத்திலேயே ஒரு நபர் உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசுவை தவிர
உலகம் வேணால் அவரை மகானு புலவர் சித்தர் உலகம் சொல்லிட்டு போட்டோம், அந்த இடத்துக்கு நம்ம போவேணாம். எல்லாத்தையும் தாண்டி அவர் தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன், தேவனுடைய வார்த்தையானவர் என்ற அந்த புரிதல் தான் நமக்கு இருக்கணும். அவர் சொன்னதை நாம் அப்படியே கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே ஏற்றுக்கிறது தான் நம்ம கடமை. ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. சீசர்களையே அதிக அறிவாளி படிப்பாளி பவுல் ஒருத்தந்தான். அவன் படிப்பு அறிவை வச்சு இதை நான் ஏற்றுக்கிறல சொல்லலை, அதனால நான் சுவிசேஷம் சொல்லலைன்னு அவன் வாயாலேயே சொன்னான். கலாத்தியர் 1:11, கலாத்தியர் 1:11 சொல்லுங்கள், படிங்க டக்குன்னு. மேலும் சகோதரரே, கவனிங்க, பவுல் வாக்குமூலம் கொடுக்குறான். என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படியானது அல்லவென்று முதல்ல தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்கிறான். என்னால் உண்டான இந்த சுவிசேஷம் மனுஷ யோசனைப்படினா அவன் எங்கேயும் கற்கலை, படிக்கலை, எவங்கிட்டையும் அவன் கேட்கலை. ஆனால் ஏற்கனவே கமாலியனில் முறையாக படித்தவன் தான், அதை சுவிசேஷம்னு சொல்லலை. இவன் சொல்கிற சுவிசேஷத்தை நான் எங்கேயும் படிக்கலை, கற்கலை, யாருக்கிட்டையும் நான் அதை கேட்கலை. அவன் சொல்கிறான், படிங்க. நான் அந்த சுவிசேஷத்தை ஒரு மனுஷனால், சாதாரண மனுஷனால் பெற்றதில்லை, ஒரு மனுஷ பிறவினால நான் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். லேலுயா. அந்த இயேசுவுக்கு வெளிப்படுத்தினது பிதாவாகிய தேவன். அது அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்கார். இயேசுவே அந்த வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 49-50 படிங்க. யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 49-50. கவனிங்க, இயேசுவின் பிரசங்கம் உபதேசம் முழுவதும் நான் சுயமாக பேசலைன்னு சொல்கிறார். நான் சுயமாக பேசலை, நான் எப்படி பேசணும் என்று, எப்படி நான் உபதேசிக்க வேண்டும் என்று என்னை அனுப்பின பிதாவே எனக்கு ஆர்டர் கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று நான் அறிவேன். லேலுயா. ஆகையால் அவர் சொன்னபடியே நான் பேசுகிறேன்னு சொல்கிறார். அவர் வாக்கு மூலம் சுயமாக பேசலேன்னு சொல்கிறாரியா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இது மனதில் நல்லா நிறுத்துங்க. எல்லாம் பரலோக வெளிப்பாடு வசனத்தை தான் சொல்கிறேன்னு தவிர வேறு எதையும் காப்பி அடித்து எதையும் எந்த கருத்தோ எந்த இதை ஜாயிண்ட் ஆகி நான் சொல்லலை. அதனால் பரலோக வெளிப்பாடு தான் இந்த ரகசியங்கள் வசனமே தவிர ஏன் சுய காரியமோ யாரும் சொல்லி கொடுத்ததோ நான் படித்தது, நானும் படித்தது, நான் படித்தவன் தான். ஆனால் அதை வச்சு நான் சொல்லலை. அதை வச்சு நான் அப்படி சொல்லியிருந்தா எல்லோரும் போல ஒரு ஆளாக தான் இருப்பேன். அப்படி நான் சொல்லலை. அதிலிருந்து இந்த பவுல் மாதிரி வெளியே வந்துட்டேன். இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினார்னா இனிமேல் வெளிப்படுத்துவார்னு யாரும் நினைக்கக்கூடாது. அதில் ஒரு டேஞ்சர் இருக்குது. ஆண்டவரே பரலோக வெளிப்பாடு இவருக்கு தாரும், ஆண்டவரே இவர் பரலோகத்திலிருந்து உணர்த்தப்பட்டு பேசட்டும் அப்படி சிலர் ஜெபிக்கிறாங்க இல்லையா. பரலோக வெளிப்பாடோ அல்ல உணர்த்தப்பட்டு பேசுகிறதோ டக்கு டக்குன்னு கரண்டில் அப்படியே டச் ஆகி பேசுகிறதெல்லாம் இல்லை. அப்படி சொன்னால் நம்பாதீங்க, அது பொய், அது தப்பு. ஏற்கனவே பேசப்பட்டு ஆயிற்று. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராகி இயேசு பிதாவாகி தேவனுடைய வார்த்தையை பதிவு பண்ணிட்டார், சொல்லிட்டார். அந்த சொன்னதை நீ சொன்னால், அந்த சொன்னதை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே அவர் சொல்லிட்டாருன்னு நீ சொல்கிற பாரு, இதுதான் கரெக்டான வெளிப்பாடே தவிர அப்படியே கரண்டில் புதுசாக அப்படியே என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடறேன்னு சொல்லி அப்பப்போ சொல்கிறது அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே சொல்லிவிட்டார், ஏற்கனவே பதிவாயிடுச்சு. அதை தேடி கண்டுபிடிச்சி இப்படி சொல்லிட்டாரு, இந்த பார் பதிவாயிடுச்சுன்னு சொல்லி அதை நீ சொல்கிற பாரு, இதுதான் ஊழியக்காரனுடைய வேலை.
ஊழியக்காரன்னா வேலைக்காரன்னு அர்த்தம். வேலைக்காரன்னா அர்த்தம் என்ன? சொல்கிறது செய்கிற வேலை அர்த்தம். அவன் சுயமாக சொல்கிறதோ, அவன் ஐடியா பண்ணி சொல்கிறதோ, அவன் இது பண்ணுறதோ இல்லை. ஒரு எஜமான் சொல்கிறது கேட்குறவன் தான் ஐயா ஊழியக்காரன். எஜமான், நமக்கு எஜமான் இயேசு கிறிஸ்துவை நம்ம எஜமானா தலைவராக ஏற்றுக்கொள்கிறதுனால, அவருடைய வார்த்தையின்படியே நம்ம செய்வதனால நமக்கு வேலைக்காரன் பேர் அல்லது ஊழியக்காரன் பேர். தேவ வார்த்தைகளின்படி செய்கிறதுனால தேவ ஊழியர்னு சொல்கிறோம். அதுதான். என்னமோ மூணோ பெரிய ஒரு சாமி மாதிரி ஒரு 2 கம்பை வச்சுக்கிட்டு தொப்பியை வச்சுக்கிட்டு நான் தாண்டா பிஷப்பு, நான் தாண்டா இறைவன் சொல்லி அந்த இயேசுவுக்கு சமமாக்குறது தான் நம்ம கண்டிக்கிறோம். அதைத்தான் நம்ம குறை சொல்கிறோம், அதைத்தான் நம்ம எதுக்குறோமே தவிர, நான் ஊழியக்காரன் வேலைக்காரன்னா எவையா உன்னை சொல்ல போகிறான்? வேலைக்காரன்னா அர்த்தம் என்ன? எஜமான் சொல்கிறத அப்படியே கேட்பான். இப்போ ஒரு தபால்காரன்னு வச்சுக்கோங்களேன், யார் உனக்கு தபால் எழுதியிருக்காங்களோ அதை அந்த அட்ரஸ் படி அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு, இந்தாங்க சார் பில் அடித்து, இந்தாங்க சார், அவ்வளோதான். தபால்காரன் அவன் அரசு ஊழியரவன், அவனுக்கு சம்பளம் உண்டு. அடிக்கடி 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 அவன் அதிகமாக வர்றதுனால நீங்கள் ஆசைப்பட்டு ஏதாவது டீ கொடுக்கலாம். ஒரு 10 20 ஐயா இந்தாங்க 50 100 இதை ஒரு டிஃபன் சாப்பிட்டுங்க, ஒரு கிஃப்ட்டு, ஒரு பர்ஸு, அது தேவையில்லை. ஆனாலும் ஒரு பிரியப்பட்டு கொடுக்குறதுனால அவன் வாங்குறது தப்பு இல்லை, கொடுக்குறது தப்பு இல்லை. அதுக்காக அவன் வரலை. ஒரு தபால்காரனை சொல்கிறேன். அந்த மாதிரி தான் அரசு ஊழியர்கள் தேவ ஊழியர்களோடு ஒப்படைப்பட்டிருக்கு. ரோமர் 13 போட்டிருக்கு. அரசாங்க ஊழியர்கள் வரி செலுத்துகிறாங்க, வரி தீர்வை செலுத்துகிறாங்க, வைக்கிறாங்க. அவன் பட்டயத்தை வச்சுருக்கான், விருதாவாக வைக்கலை. அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனே போட்டிருக்கு, தேவ ஊழியக்காரனே போட்டிருக்கு. அதில் போட்டிருக்கு அரசாங்க ஊழியரை தேவ ஊழியர்னே போட்டிருக்கு. நீங்கள் போலீஸ் இல்லாட்டினா எவ்வளவு ஒழுங்கீடு, போலீஸ் இருந்தே இவ்வளவு அநியாயங்கள் அட்டூழியங்கள். இன்றைக்கி ரெவடிகள்லாம் பார்த்து போலீஸ் பயப்படக்கூடிய அளவில் இன்றைக்கி மாறி அப்படியே அளவில் ரவிடிசம் பெருத்திருக்கு நாட்டில். உலகத்தில் ரவிடிசம் இன்றைக்கி 3வது உலக யுத்தம் வரக்கூடிய அளவில் இருக்குதுன்னு சொல்லி சிலர் பயப்படுறாங்க. அந்த அளவில் இன்றைக்கி கடைசி காலமாக இருப்பதனால வர 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 டேஞ்சராக தான் போகுமே தவிர இன்னும் புதுசாக புத்து உணர்வு வராது. நம்ம வயசாக அது வலிக்குது, இது வலிக்குது, கால் வலிக்குது, கை வயசு ஆகுதுல்லப்பா. இதில் என்ன டை அடித்து நீ இலவட்ட மாதிரி காட்டி டை அடித்து நீ ஒரு பெரிய இன்னும் இப்போ 20 வயசு வாடி வர மாதிரி உன்னை ஏண்டா காட்டணும்? நீ என்ன செய்ய போகிற? அதில் உனக்கு என்ன ஆக போகுது? உள்ளதுண்டு யதார்த்தமாக வயசு ஆக 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 அப்படித்தான் வரும். ஆகவே இந்த உலகம் வயசாகிக்கிட்டு இருக்கு. இனி காலம் செல்லாதே. இன்றைக்கி போக 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 உலகம் டேஞ்சராக தான் போகும். ஆண்டவர் உலக முடிவுக்கும் உலக அழிவுக்கும் உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்னன்னு சொல்லி மத்தேயு 24:3 சீசர்கள் கேட்கும்போது இயேசு சொன்னாரே அடையாளம். இன்றைக்கி இணைச்சி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. அவர் சொன்னது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. வானமும் பூமியும் கூட ஒளிஞ்சு போனாலும் கூட என் வார்த்தைகள் ஒழியாதுன்னு சொன்னார். அதனால தான் லேலுயா, அவர் வார்த்தைகள் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு ஐயா. அதில் என்றைக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆகவே இந்த உலக பிறவிகள், மனுஷ பிறவிகள், இந்த சாமன கொள்கைகள் அல்லது உங்கள் அறிவு ஏன் அறிவு இதில் ஒரு முடிவு பண்ணாமல், இதில் நீங்கள் கேள்வி கேட்காம, ஒரு வேளை தவறி கேட்டால் வசன அடிப்படையில் அந்த கேள்வி இருக்கே இதுக்கு என்னன்னு நீங்கள் கேட்கலாமே தவிர, அந்த சபை அப்படி சொல்லுது, இந்த சபை எப்படி சொல்லுது, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி இனிமேல் கேட்காதீங்க. அப்படி கேட்கக்கூடாதுன்னு தான் அணை போடுற இது. ஆகவே இவைகளெல்லாம் விட்டுட்டு பரலோகத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறேன். இயேசு சுயமாக பேசலைன்னு சொன்னார். அப்போ தேவ வார்த்தைகளை தான் அவர் ஒரிஜினலாக சொல்லியிருக்கிறாரு. அது மனுஷ பிறவிகளை எவனும் ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏற்றுக்கொள்கிறவன் விசுவாசி சீசன், ஏற்றுக்கொள்ளாதவன் அவிசுவாசி உலகத்தான். 2ஆக பிரிக்கிறோம். ஆகவே அவருடைய வார்த்தை என்ன, வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த மூவரை பற்றி பெரிய குழப்பமாக இருக்க. அவன் ஒன்று சொல்கிறான், இவனும் சொல்கிறான். அப்பாண்டு சொல்ல ஆசை இல்லை, அப்பாண்டு சொல்லவா இல்லை உன்னை அம்மாண்டு சொல்லவா,
அம்மையப்பர்னு சொல்லி இறையியல் கல்லூரியில் சொல்லி கொடுக்குறான். அம்மையப்பர் இவர் ரெண்டும் கலந்த ஒரு அரவாணின்னு சொல்கிறான் ஐயா தேவனை. இப்படி ஏகப்பட்ட அளவில் வார்த்தைகள் வித்தியாசங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சபை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெரிய வேவன் தான். யானையை தடவி பார்த்த குருட மாதிரி அவன் தடவி பார்த்ததில் சபையை உருவாகி ஸ்தாபனம் உருவாகி இப்படித்தான் எல்லாம் நாசமாக போனது. அதெல்லாம் நமக்கு தெரியும், அந்த கதை நமக்கு வேண்டாம். இப்போ இயேசு என்ன சொன்னார், அவருடைய சீசர்கள் என்ன சொன்னாங்க? இயேசு கூட சுயமாக சொல்லலைன்னு சொல்கிறார் இல்லையா, அதை நோட் பண்ணணும். சீசர்கள் கூட இயேசுவே எனக்கு வெளிப்படுத்தினார்னு பவுல் சொன்னான் இல்லையா, அந்த வெளிப்பாடை அவன் கரெக்டாக சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். கர்த்தர் அல்ல நான் சொல்கிறேன்னு சொல்கிறான் பாருங்க, அது அவன் சுய யோசனையாக இருக்கும். நீங்கள் 1 Corinthians 7 அதிகாரத்தில் விவாகம் காரியங்கள், குடும்ப விஷயம், டைவர்ஸு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவன் சொல்கிறான், கர்த்தரால் எனக்கு உத்தரவு கிடையாது இதை பற்றி, இருந்தாலும் என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன், என்னுடைய யோசனையை சொல்கிறேன்னு சொல்கிறான். அதை ஏற்றுக்கிறவும் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளாமையும் போகலாம், அது அவங்க இஷ்டம். அதை அவன் கடவுள் சொல்லலை, அவனே சொல்கிறான். கர்த்தர் அல்ல நான் சொல்கிறதாவதுன்னு சொல்கிறான். கர்த்தர் சொல்லும்போது நான் அல்ல கர்த்தரே சொல்கிறாரு. அந்த ரெண்டையும் நீங்கள் பகுத்தறியணும். கர்த்தர் சொல்கிறது கர்த்தர் சொல்கிறாரு, அப்போ நான் சொல்கிறது கர்த்தர் அல்ல நான் சொல்கிறேன். இதுதாயா சரியான ஊழியக்காரன், சரியான மனுஷன். இன்னைக்கு உள்ளவன் ஏவுறதெல்லாம் கர்த்தர் பேசுகிறாராம். என்ன ஏவுறாரோ கர்த்தர் இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் பேசினார், இப்போ போக சொன்னார், இப்போ தான் இப்படி சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த அளவுலையா உனக்கு அவருக்கு கான்ட்ராக்டு, அந்த அளவுலையா நீ சிநேகிதர், அந்த அளவுக்கு எடுத்ததுக்கெல்லாம் அப்படியே கரண்டில் பேசிக்கிட்டே இருக்காராமே. காலையில் ஆவியானவர் ஒரு ஊழியக்காரன் பொண்டாட்டிக்கு இந்த நாளில் இந்த சேலையை கட்டு, இந்த நாளில் இந்த கலரை கட்டு, பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராம், இந்த நாளில் இந்த கலரை கட்டு, இந்த நாளில் இந்த கலரை கட்டு. ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஒரு கலரை கட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இந்த அம்மா செஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஒரு வெள்ளைக்காரி பொம்பளை வச்சு ஒரு பெரிய அறிவாளி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஐயா, அதை நம்பி ஒரு பெரிய கூட்டம் கையை தட்டிக்கிட்டு இருக்கு. இவங்களை என்னத்தை சொல்ல, இவங்களை சிரிப்பு ஊழியம்னு வச்சுருக்கான். ஆகவே இந்த மாதிரி இளவுகள்லாம் போகட்டும், இந்த கருமாதியெல்லாம் போகட்டும். இவங்களெல்லாம் ரொம்ப எரிச்சல், ரொம்ப தேவாலயத்தை திட்டுப்படுத்திட்டாங்கன்னு இயேசு எப்படி டென்ஷன் ஆனாரோ அவ்வளோ டென்ஷன் வருது, எனக்கு கோபம் வருது. அதெல்லாம் வேண்டாம், இனிமேல் யாரையும் நம்ம வைய வேண்டாம், சத்தியத்தை சொல்லிட்டு போயிடுவோம், சத்தியவான் செவி கொடுக்கட்டும். ஆகவே ஆதி அப்போஸ்தலர் இயேசுகிட்ட பயிற்சி பெற்ற அந்த வார்த்தைகள் எப்படி சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து சுயமாக சொல்லாமல் சொன்னாரே, அவர் எப்படி சொன்னார்? இதை மட்டும் அப்படியே உள்வாங்கி சுலகி ஃபில்டர் பண்ணி அதில் உள்ள முத்துக்களாக எடுத்து இந்த மூவரை பற்றிய சத்தியங்களை இன்றைக்கு அறிந்து கொள்வோமாக. அல்லேலூயா. இப்போ சொன்னதெல்லாம் 300. இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். தேவன் என்பவர் யார்? ஒரு 4 பாயிண்ட்டு, ABCD, ஒரு 4 பாயிண்ட்டு. ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் 3 நம்பரை சொல்லுவேன். இன்றைக்கி இந்த 1 மணிக்கு தாண்டாத அளவில் நான் பார்த்துக்குருவேன். தேவன் என்பவர் யார்? முதலாவது தேவன் யார் என்று நம்ம அறிந்து கொள்வோம். ஏகப்பட்ட அளவில் வசனம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 வசனம் மட்டும் சொல்கிறேன், அவ்வளோதான். எது முக்கியமோ எது அவசியமோ. என்ன நீங்கள் நம்ம கோடு போட்டால் நீங்கள் ரோடு போட்டுருவீங்க. ஒரு பெரிய பானைக்கு ஒரு சின்ன பருக்கு எடுத்து வெந்திருச்சின்னு சொல்கிறான்ல, அந்த மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள் இருந்தாலும், ஒத்த வசனங்கள் இருந்தாலும், ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும்னு தான் நம்ம நினைக்கணும். ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களெலாம் நீங்கள்லாம் தேவ பிள்ளைகள். முதலாவது பாயிண்ட்டு, அப்போஸ்தலர் 17:23 28 வரை முதல் பாயிண்ட்டு, அறியப்படாத தேவன் என்ற பொருள். போன மாதம் நான் இதை விரிவாக சொன்னேன், இப்போ டச் பண்ணி விட போகிறேன். தேவன் என்பவர் யார் என்ற என்ற அந்த கருத்தில் முதல் பாயிண்டாக அறியப்படாத
அறியப்படாத தேவன் என்று அங்கே எழுதப்பட்ட அந்த பலிபீடத்திலிருந்து விளக்குறேன். பவுல் விளக்குறான். 23 28 வரை ஒரு 5 வசனத்தை பொறுமையாக வாசிங்க. அப்போஸ்தலர் 17 எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனை முறைமைகளை நான் கவனித்து பார்க்கும்போது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை நான் பார்த்தேன். நீங்கள் எதை அறியாமல் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ வணங்கிக்கிட்டு இருக்கீங்களோ அவரையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவனிங்க, இன்னைக்குள்ள ஊழியர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வணங்குறது பிசாசுக்காக இயேசுவி நாமத்தில் அப்பால போ சாத்தானே, நான் சொல்கிறேன் பார், நான் என் தேவன் சொல்லுவான், அவனை அந்நிய நாக்குவான். ஆகவே இவன் பவுல் சொல்கிறான் பாருங்க, நீங்கள் எதை கும்பிடுறீங்களோ அவரைத்தான் நான் சொல்கிறேன், வேறு யாரையும் சொல்லலை. அப்போ அவங்க மனசில் அப்போ நாம் கரெக்டாக தான் ஒரு கடவுளை சொல்கிறோமா, அவர் இன்னும் சரியாக அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாமல் இருக்கிறோமா, அதுக்குரிய விளக்கத்தை இவர் சொல்கிறாரா, எங்கே கேட்போம்டான்னு சொல்லி ஆவலாக கேட்குறாங்க அந்த அத்தனைய பட்டணம். ஏன்னா அவங்க தேவதா பக்தி உள்ளவர்கள், கடவுள் மேலே ரொம்ப பாசம் உள்ளவங்க. நம்ம இந்துக்கள் எடுத்துக்கிட்டினா ரொம்ப கிறிஸ்தவங்களை விட முஸ்லீம்களை விட நம்ம இந்துக்கள் தான் கடவுள் மேலே ரொம்ப பக்தி உள்ளவங்க. ரொம்ப இது பண்ணுவாங்க. ஒரு கூட்டம் கடவுள்னு சாமின்னு பேரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் கூடுவாங்க, மொட்டை எடுப்பாங்க, 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுவாங்க, கீழே விழுந்து உருளுவாங்க, அக்னியில் ஓடுறாங்க, காலு வீங்க நடக்கிறாயா, எல்லாமே கருப்பொருள் கடவுளுக்காக தானே, தெய்வத்துக்காக தானே, ஏதோ ஒரு தெய்வ சக்திக்கு தானே அவன் செய்கிறான். ஆனால் அறியலை பாவம். கேலி பண்ணக்கூடாது, லந்து பண்ணக்கூடாது, அவனை நம்ம வையக்கூடாது. தேவதா பக்தி உள்ளவர்களாக அவங்க இருக்கிறாங்க, ஆனால் தெரியாமல் கும்பிடுறாங்க. அந்த தெரியாமல் கும்பிடுற அந்த கடவுளை தெரியும்படி அவரையே நான் சொல்லிட்டா இந்த அறியாமைகள் மூடப்பழக்கங்கள் இந்த பாரம்பரியங்கள் ஒளிஞ்சிருமே என்ற அந்த நல்ல எண்ணத்தில் தான் அந்த கடவுளை அத்தனைய பட்டணத்துக்கு சொல்கிறான். அந்த அத்தனைய பட்டணத்துக்கு சொன்னது முழு உலகத்துக்கு சொன்னது தான். ஏன் நம்ம இந்தியாவுக்கே சொன்னது தான், நம்ம தமிழ்நாட்டுக்கே சொன்னது தான். அதை நீ எடுத்து கையாண்டு நீ பேசினாதான் நீ கரெக்டான ஊழியக்காரனாக இருப்ப. இங்கே தொடர்ந்து பேசுங்க, படிப்போம், கீழே படிங்க. உலகத்தையும் உலகத்துள்ள யாவையும் உண்டாக்கினவர் அவர், தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராக அவர் இருக்கிறதுனாலே கைகளினாலே கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுங்கிறது இல்லை. கவனிங்க, இது ஒரு முழு உலக தத்துவம். இது சும்மா சாதாரணமாக இல்லை. கிறிஸ்தவங்களுக்கும் முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு எல்லாருக்குள்ள அந்த கடவுளுடைய புரிதல் தான் இது. ஆண்டவர் அவ்வளோ பெரியவராக இருக்காரியா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எனக்காக எப்படி நான் ஒரு வீட்டை கட்டுவேன், நான் இருக்கிற ஸ்தலம் எதுன்னு கேள்வி கேட்குறாரு. ஏசாயா 66 அதிகாரத்தில் அதைத்தானே அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில் ஸ்தேவான் சொல்லி இரத்த சாட்சியாக சொல்லி செத்தான். அந்த புரிதல், அந்த உபதேசம் தானே அவன் சொல்லி செத்தது, இரத்த சாட்சியா. ஆகவே கையினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுங்கிறது இல்லை. நீங்கள் தெரிஞ்சுங்க, கோயில் தான் கடவுள் இருப்பார், அதுக்குள்ளே நுழைஞ்சிருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படி கிடையாது. அப்புறம் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்குற அந்த அவருக்கு ஏதோ ஒரு ஆதாயம், ஒரு பணிவிட மாதிரி, அவருக்கு ஏதோ தேவையானது மாதிரி மனுஷர் கையினாலே அவர் பணிவிட கொள்வதும் இல்லை. கவனிங்க, இதை இப்போ மீனாட்சி அம்மா சொக்கர் திருவிழா, அந்த சேர் திருவிழாவில் பம்பு எடுத்து தோல் பையில் தண்ணியை நிரப்பி எல்லாம் பீச்சுங்கடான்னு சுற்றி இருந்து பீசுவாங்க.
சாமிக்கு வெயில் அதிகமாகிடுச்சான். சாமிக்கு அது இவனுக்கு இந்த ஐயர்களுக்கு நல்லா கூல்ட்ரிங்க் குடித்து அந்த மண்டை வெயிலில் அவன் வந்து ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு முடியாது. எங்கே போய் இருக்க முடியும் அவ்வளோ கூட்டத்தில். அதனால் அதுக்கு ஒரு விழாவை வச்சு சுற்றி ஊற்றுங்கடான்னு சொல்லி எல்லாம் பீப்பா அடித்த தண்ணியிலேயே அப்படியே நனைஞ்சி தண்ணியாக அவர் கடமையை செய்ய, இவன் அது தெரியாமல் அழகர் திருத்தம்படான்னு பாட்டிலில் பிடிச்சி இவன் வீடுகளில் துளிக்க, இவன் குடிக்க, இப்படியெல்லாம் ஆரியர்கள் நம்ம தமிழர்களை மடையராக்கி முட்டாளாக்கி இன்றைக்கி சனாதன கொள்கையை ஏற்படுத்தின இதானே பெரியார் அண்ணாவும் எதிர்த்தார். அங்கே ஆரம்பத்தில் ரெட்டமலை சீனிவாசன் எதிர்த்தார். அயோத்திதாசர் அது எதிர்த்தார். நீதி கட்சின்னு ஆரம்பித்தது இதனால தானே. வைக்கம் போராட்டம் ஜெயிலில் கிடந்து ஜெயித்தது பெரியார் கேரளாவில், அதனால தானே. ஆகவே தேவ பிள்ளைகளே, இப்படியாக மனுஷர் கையினால் அவர் பணிவிட தொட்டியில் வச்சு ஆட்டுறது, தாலி கட்டுறது, இது என்னையா விளையாட்டு? இந்த 21ஆம் நூற்றாண்டில் அறிவாளிகள் இந்த மாதிரி ஒரு பெரிய மேதை இவன் ஒரு நாட்டுக்கு அதிபதியாக இருந்தால் எப்படிடா நாடு விளங்கும்? இப்படிப்பட்ட வந்து அறியாமையில் உள்ளவன் ஒருத்தன் சொல்கிறான், மாட்டு மூத்திரத்தை குடித்தாதான் கரெக்டாக நோய் சுகமாகும், வியாதி சுகமாகும்னு சொன்னவனுக்கு நோய் வந்துருச்சு திடீர்னு. முதல் உதவி ஒரு முஸ்லீம் அம்மா தான் செஞ்சாங்க, எச்சு ராஜா. மாட்டு மூத்திரம் தான் சிறந்ததுன்னு சொன்னவன் மாட்டு மூத்திரத்தை குடிக்க வேண்டியதானே. வியாதி வந்த உடனே ஒரு முஸ்லீம் அம்மா தான் காப்பாற்றி விட்டுருக்கு. அப்புறம் தான் அப்போல்லாவுக்கு போயிருக்கார். இது நடக்கிற ஒரு சம்பவம் இது சொல்கிறேன். ஆகவே குடிக்கிற பாலை கீழே ஊற்றி கீழே போகிற மூத்திரத்தை இவன் குடிக்கிறான்னா இது ஒரு தெய்வ சக்தி, இது ஒரு கடவுள் அவதாரம் சொல்லி இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டையும் இப்படிப்பட்டவன் நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்தான்னா இந்த நாடு குடிமர மக்கள் எப்படி இருப்பாங்க என்பதை யோசித்து பாருங்கள். ஆகவே தேவன் மனுஷர் கையினாலே பணிவிட கொள்வது இல்லையா, அப்படியே வீசுறது. இந்த பார்த்தீங்களா பெரிய பெரிய சித்திரை திருவிழாலாம் பெரிய பெரிய விசிறி இருக்கும், பெரிய அப்படி வீசுறது கடவுளுக்கா? இவன் பாவம் சாக போகிறான், இவனுக்கு தாங்க முடியல. இதுக்குத்தான் அந்த விசிரிப்பு எல்லாம் விசிரிப்பாருங்க, எல்லாம் இவனுக்கு தான். யா கடவுள் பணிவிட கடவுளுக்கு எதுக்குயா? ஒருத்தன் சொல்கிறான், ஒரு சித்தர், கடவுளுக்கு பெண் ஏது, பிள்ளை ஏது, காமகூட லீலைகள் ஏது, காடுகளில் வேட்டையாடி திரிவது ஏது, காமிகளின் தொழில் கடவுளுக்கு இல்லை, காரூணிய தொழில் தாயா கடவுள் பாரம் அப்படின்னு சொன்னான். யார்? நம்ம தமிழ் புலவர், தமிழ் சித்தர் சொல்லியிருக்கிறாரு. அதனால அற்பமாக நினைக்க இன்றைக்கு உள்ள நாதாரிகள்லாம் இப்போ கேவலமாக அந்நிய தெய்வம் அந்நிய ஜாதின்னு சொல்லி நம்மளை முட்டாளாக்கி ஏமாற்றி அதெல்லாம் அறிய விடாதபடி நம்மளை செஞ்சிட்டானே, இவன் தாண்டா கேடு கட்டவன். அதனால எல்லாம் நமக்கு வேணும், எல்லாம் ஒரு தாய் பிள்ளைங்க, எல்லாம் ஒரு ரத்தத்திலிருந்து கடவுள் உண்டானவன். அவன் கும்பிட்றது வேற கடவுள், நம்ம அப்படி கிடையாது. ஒரே ஆதாமிலிருந்து ஜீன்லேருந்து வந்தவங்க தான். புரிஞ்சுக்கங்க. ஏதோ வேற்று கிரகத்திலிருந்து எவனாவது வரல. வேற்று கிரகம் இருக்கா, வேற்று சாமிகள் இருக்கா? ஏன் அந்நிய தெய்வம் எங்கடா இருக்கு? எங்கே இருக்கு? ஏன் முட்டா பையனே? ஆகவே இன்னைக்கு தயவு செய்து சொல்கிறேன், எல்லாத்தையும் தூக்கி போடுவோம். உங்கள் அறிவு கற்றுக்கொண்டது எல்லாம் தூக்கி போடுங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்களோ அது உங்கள் அறிவாக்குங்க, நம்ம உபதேசம் ஆக்குவேன். அவன் சொல்கிறான், சகலத்தையும் எல்லாருக்கும் கொடுக்குறவர், அவர் பணிவிட கொள்வது இல்லை. பாருங்க 26, சகல ஜாதியான மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும். பாருங்க, 2 ரத்தம் இல்லை, மேஜாதி ரத்தம் கீழ் ஜாதி ரத்தம் அப்படி இல்லை. ஏ குரூப்பு பி குரூப்பு வேணா இருக்கலாம், ஆனால் இங்கே போட்டிருக்கு ஒரே ரத்தத்தினாலே நெத்தியிலிருந்து வந்தேன்னு சொல்கிறான் ஒருத்தன் காலிலிருந்து சூத்திரர் நீ பிறந்தேன் ஒருத்தன் சொல்கிறான் ஐயா. ஆகவே இவன் தான் நம்ம நாட்டை கெடுத்து அநியாயமாக்கி கைபார் கனவா வழியாக நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம இந்தியா அரசாங்கத்தை ஆட்டையை போட்டு ராஜாக்களெல்லாம் கெடுத்து இவன் ராஜகுருவாகி அந்த புறத்தை உருவாக்கி பொம்பளைகள்லாம் விட்டு மாதுலையே கிடக்க வச்சு இவன் நாட்டை ஆண்டான். இன்ன வரைக்கும் ஆண்டுக்கிட்டு தான் இருக்கான். இப்போ வரைக்கும்
இப்போ வரைக்கும் இந்தியாவை உரிமை அவன் கையில் இருக்குது இப்போ வரைக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, கோயில்களிலே அவர் வாசம் பண்ணுங்கிறது இல்லை. எல்லாரும் மக்களும் ஒரே ரத்தம். பூமியின் குடியிருக்க செய்யும். பூமி மீதுங்க அமெரிக்கா வேறு நாடு, ஜப்பான் வேறு நாடு, இந்தோனேசியா வேறு நாடு, இலங்கை வேறு நாடு, நாடு தான். அவர் தான் குடியிருக்க வச்சுருக்காரு. பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னார். அப்போ எப்படி நிரப்ப முடியும்? ஒரே இதில் கும்மி அடிப்போம்னு தானே பாபியல் கோபுரம் கட்டினான். ஒரு இடத்துல நம்ம செதறி போகக்கூடாதுன்னு சொல்லி ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் கோபுரம் கட்டினான். ஆண்டவர் பார்த்தார், என்னடா போய் செதறி போய் பூமியை நிரப்புங்கன்னு ஆசீர்வதிச்சா இவன் என்ன ஒரே இடத்துல இருக்கிறேன்னு சொல்கிறான். காரணம் என்னன்னு கேட்டால் ஒரே பாஷை, ஒரே பாஷை இருந்தது அங்கே போட்டிருக்கு. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார்னா அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாரு, பாஷைகளை தாறுமாறாக்குவோம் ஆக்குவோம். அதுவும் பன்மையில் தான் வருது. ஆதியாக 11:7 ஆக்குவோம், ஆக்குவேன் அப்படி இல்லை, ஆக்குவோம் பன்மையில் தான் வருது. அதே மாதிரி மனுஷனை படைக்கும்போது நமது சாயலாக, நமது பன்மையில் வருது, நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ பன்மையில் இருந்து தான் மனுஷனை அவர் ரூபமாக அவர் சாயலாக படைத்தார். இப்போ இவன் சொல்கிறான், பாட்டு பாடுறான், ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. தப்பு அது. அவர் ரூபத்தில் தானே நம்மை படைத்தார், அவர் சாயலில் தானே நம்ம படைத்தார். அவருக்கு ரூபம் இல்லைன்னு எப்படிடா நீ சொல்கிற? ஆவிக்குரிய ரூபம். இயேசு கிறிஸ்து பூட்டில் வீட்டுக்குள்ளே வந்தார், உயிர்த்திருந்த இயேசு. உருவம் அப்படியே தான் இருக்கு. விழாவை பாருன்னு சொல்கிறாரு தோமாவை. உருவம் ரூபம் அப்படித்தான் இருக்கு, ஆனால் ஆவியாக இருக்கார். ஆவிக்குரிய ரூபம். அந்த சாயலில் மாம்சமான மனிதனை ஒரே ரத்தத்தில் படைத்தார், ஒரே மாம்சத்தில் படைத்தார். தவிர பூமி எங்கும் செதறி போக, எல்லா இடங்களையும் செதறி போக பாஷைகளை செதறடித்தார். அதனால தான் இன்றைக்கி எத்தனையோ பாஷைகள் இருக்குது இல்லையா? பொருள் ஒன்று தான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. அந்த பொருள் ஒன்று தான். பச்சை தண்ணி என்று நம்ம தமிழில் சொல்கிறோம், பச்சை வெள்ளம்னு சொல்கிறான் கேரளாவில், பாணின்னு சொல்கிறான் இந்தியில், வாட்டர்னு சொல்கிறான் ஆங்கிலத்தில், பச்சை நீளுன்னு எங்கள் தெலுங்கில் சொல்கிறோம், பச்சை நீளு எங்கள் தெலுங்கில். பொருள் ஒன்று தானையா, அதுக்காக ஒவ்வொன்றா தனித்தனியாக சொல்லி தனித்தனியாக கொண்டு வந்து காட்டிக்கிட்டு. பொருள் ஒன்று தான், வார்த்தைகள் அதிகமாக. அதுவும் அவர் பிரித்து விட்டது தான். ஆமாம், இந்துக்கள் இந்துன்னு சொல்கிறதே நீ கையில் வச்சுருக்கிற வேதாகமத்தில் இருக்க, கிழிச்சு போடப்ப இந்துன்னு வார்த்தையே இருக்குது. எஸ்தர் புஸ்தகத்தில் ஒன்று இந்துன்னு இருக்க, இந்து தேசம் இருக்க. அதுவே ஆங்கிலத்தில் இந்தியான்னு மொழிபெயர்த்துருக்கான். ஓ தேசம் பேருப்பா, அது மதம் பேராக இவன் ஆக்கியிருக்கான். அப்போ இந்துன்னு சொல்கிறது, இந்துக்கள்னு சொல்கிறது இந்த இந்தியாவை சேர்ந்த இந்த நீங்களும் நான் தான். அதனால் இந்துக்கள்லாம் புறஜாதினா யார்? புறஜாதினா யார்? இஸ்ரவேல் சொன்னாங்க புறஜாதின்னு, நம்ம சொல்லலை. இஸ்ரவேல் ஜனங்க புறஜாதின்னு சொன்னாங்க. என்னென்னா எருசலேமை சுற்றி ஒரு கோட்டை கட்டியிருப்பான், சுற்றி ஒரு கோட்டை, ஒரு சின்ன சின்ன வாசல் இருக்கும், மீன் வாசல், குதிரை வாசல், தங்க வாசல், என்னென்னமோ வாசல் சின்ன சின்ன வாசலில் வச்சுருப்பான். அவ்வளோ பெரிய கோட்டை, சுற்றி கோட்டை கட்டியிருப்பான். அந்த கோட்டைக்கு வெளியே உள்ளவெல்லாம் புறஜாதி, இவன் உள்ளவெல்லாம் இஸ்ரவேல் 12 கோத்திரம். அது நடுவில் எருசலேம் தேவாலயம். அவன் சொன்னான் புறஜாதின்னு, அது நாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவன் நம்மளை சொன்னான் புறஜாதின்னு. ஆனால் அவனுக்கே அறிவில்லை. அங்கேருந்து அவன் யூதலிருந்து ஒருத்தன் வந்து அறிவு அடைஞ்சி ஒரு பிரசங்கம் பண்ணானே, அது தெரியல எல்லாருக்கும். ரோமர் 3:29 தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். அடித்து சொல்கிறான். யார்? ஒரு யூதன் சொல்கிறான். புறஜாதின்னு சொல்லி தெரிஞ்சவன், மதவெறிய கிறிஸ்தவ சபைகளை துன்பப்படுத்தினவன், அறியாமையில் ஒரு தடவை
ஒரு காலத்தில் இருந்தவன் தான். அவன் அறிஞ்சு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு புத்தி வந்து பேசுகிறான். கடவுள் வந்து புறஜாதிகள் என்று நினச்சிக்கிட்டு இருந்தோம். புறஜாதிகளுக்கும் கடவுள் தான்ப்பா, யூதருக்கு மாத்திரம் கடவுள் கிடையாது. யூதர் என்ன சொன்னான்? இஸ்ரவேலின் தேவன் சொன்னான். இஸ்ரவேலின் தேவன்னா அவன் 12 கோத்திரத்துக்கு தான் அந்த கடவுள்னு அர்த்தம். அப்போ உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் யார் கடவுள்? வார்த்தை வருதில்ல. அதனால் அவன் தற்கூரி, அவன் அறியாமை உள்ள முட்டா பையன். அந்த காலத்தில் காட்டு முன்னாடித்தனமாக சொன்னது இன்னைக்கு 21ஆம் நூற்றில் நம்ம சொல்லிட்டு தெரியக்கூடாது. இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்காக அவன் சொல்கிறது இவன் சொல்கிறது கேளுன்னு நான் சொல்லலை. இயேசு சொல்கிறது கேளு. அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் உலகம் முழுவதும் போய் சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த வார்த்தையே கேளு. அதைத்தான் நான் சொல்கிறேனா இல்லையான்னு பாரு. அதைத்தான் நம்ம அதில் தான் ஐக்கியம் கொள்கிறோமே தவிர வேறு அல்ல. ஆகவே தேவன் ஒருவரே, எல்லாருக்கும் ஒரே இறைவன் தான். அவர் அறியப்படாத கடவுளாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இஸ்ரவேலர்களுக்கும் அறியாமல் இருக்காரு, இந்துக்களுக்கும் அறியாமல் இருக்கிறாரு. கிறிஸ்தவன் சொல்கிறியே, உனக்கும் கூட இன்னும் மங்களாத்தான் நீ பார்க்குறியே தவிர இன்னும் முழுசாக தெளிவாக நான் பார்த்துட்டான்னு நீயும் சொல்ல முடியாது. ஆகவே எல்லாருக்கும் தேவன் அறியப்படாத தேவனாக, ஆனால் ஒரே தேவன் தான் எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறார். முதல் பாயிண்டை முடிச்சுட்டேன். ரெண்டாவதாக அந்த அந்த தேவன்லேயே ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறேன். ரெண்டாவதாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு குறிப்பிற்கு படிங்க. ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறேன். தேவன் என்பவர் யார் என்ற தலைப்பில் ரெண்டாவது பாயிண்ட். சொல்லுங்கள், படிங்க. எல்லாருக்கும் ஒரே தேவனும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும், கவனிங்க, அவர் எல்லார் மேலும், எல்லாரோடும், 2 எல்லாரோடும், உங்கள் எல்லாருக்குள்ளும், 3 எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஒரே இறைவன் தான், எல்லாருக்கும் ஒரே தேவனும். அந்த தேவன் சொல்கிறது தான் அனாதி தேவன் சொல்கிறோம். அனாதி தேவனே அடைக்கலம் சொல்கிறோம்ல, இருக்கிறவராகவே இருக்காருன்னு அர்த்தம். அந்த கடவுளை யாரும் படைக்கலை, யாரும் உண்டாக்கலை. அவருக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை, அவரை யாரும் கண்டதும் இல்லை, அவர் யாருக்குமே தெரியாது. அனாதி தேவன். ஆனால் மனுஷர்களை படைக்கும்போது, மனுஷரை படைக்கிறதுக்கு முன்பு இயேசுவை ஜெனிப்பித்த போதே அவர் அப்பாவாகிறார். அதனால தான் பிதாவும் உண்டு. பிதா என்ற வார்த்தை ரெண்டாவது வருது. இப்போ நீங்கள் ஒரு புருஷனாக இருக்கீங்க, கல்யாணம் பண்ணுறீங்க, குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட்டு ஒரு குழந்தை பிறக்கும்போது நீங்கள் அப்பாவாகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்பா இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்கள் தனிநபர், ஒரு புருஷன். உங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது அப்பா என்ற இடத்துக்கு ப்ரமோஷன் ஆகிறீங்க. விளங்குதா? அதுபோல் தேவன் அனாதி தேவன் தான். அவர் ஒரு சாயலாக, அவர் ரூபமாக ஒன்றை ஜெனிப்பித்த போது அவர் மகனாகிறாரு. அவர் அப்பாவாகிறதுனால பிதா என்ற இடத்துக்கு அவர் வந்துடுறாரு. அதான் பிதாவும் உண்டு. சரி, அந்த ஒரே கடவுள். அவர் எல்லார் மேலும், முதல் பாயிண்ட், எல்லார் மேலும், இந்து முஸ்லீம் உலகத்தில் உள்ள எல்லா சீக்கிய மதங்கள், எல்லா ஜாதி ஜனங்கள், எல்லா மொழிகள், எல்லார் மேலும். கவனிங்க, இப்போ எல்லாரும் கும்பிடுறதெல்லாம் மேலே பார்த்தார கும்பிடுறான். எல்லாம் மேலே பார்த்தா கும்பிடுறான். தெய்வமே, கடவுளே, இறைவா, கோயில் இங்கே இருக்குது, சிலை இங்கே இருக்குது. இவன் பார்க்குறது மேலே. இவனே தன்னை அறியாமல் கடவுள் மேலே தான் இருக்கான்னு நினைக்கிறான்யா. ஆகவே எல்லார் மேலும் இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, எல்லாரோடும். ரெண்டாவது பாயிண்ட், இவங்க யாருன்னா யூதர்கள், முஸ்லீம்கள், இஸ்ரேல் ஜாதிகள்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா முத சரியாக அந்த இறைவனை, அனாதி தேவனை, யாருக்கும் தெரியாத இறைவனை கரெக்டாக கண்டுபிடிச்சது அவங்க தான். உன் பேர் என்னன்னு யாத்திராகம 6ஆம் அதிகாரத்தில் மோசே கேட்கும்போது, நான் யெகோவா, என் பேர் யெகோவான்னு சொல்கிறார். யாவே, எலோஹிம்,
மூல பாஷையில். ஆகவே அவர் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு பிறப்பு இறப்பு இல்லை, எவனும் அவரை யாரும் முழுசாக அறிஞ்சவனும் கிடையாது. ஆனால் ஓரளவில் இஸ்ரேல் ஜனங்க யூதர்கள் அறிஞ்சாங்க. அதனால் யூத குல உடனே ஜாதி வித்தியாசம் பார்த்துடாதீங்க. அப்படி பார்க்க போனால் ஆபிரகாமின் தேவன் அவன் யார்? நம்ம ஆளு தானே ஆபிரகாமு. அவனை தான் பிரம்மாண்டு மாறி இருக்கு இந்துல. பிரம்மா அந்த ஆபிராம பிரம்மாண்டு மாறி அந்த சாரால சரஸ்வதின்னு பேரை மாற்றி மதங்கள் ஏற்படுத்தினது அதான் அந்த ஆபிரகாமால் தான். முதல்ல ஜாதிகள் உற்பத்தியானது அவன் தொழிலில். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவன் என்னென்ன வேலை செஞ்சானோ அதுவே அவனுக்கு ஜாதியாக மாறிடுச்சு. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே பாஷைகள் பிரிஞ்சது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே மதங்கள் பிரிஞ்சது. அது ஆபிரகாம் தகப்பனாக இருக்கான். ஆபிராம் அவன் பேர் ராமு தான். ராமா கூட்டம். நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ராமுன்னு தான் ராமுன்னு தான் இருக்குது. ராம் கூட்டம் தான் அவன். அதன் பிறகு தான் ஆதியாகமம் 17:5 உன் பேர் இனிமேல் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் என்றப்படும் சொல்லி அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக போகிறதுனால அந்த பேரை ஆண்டவர் அதை மாற்றினார். அதுக்கு முந்தைய அவன் குறிப்பிட்ட ஆளுகளுக்கு தகப்பனாக இருந்தான். இப்போ பாருங்கள், யூதர்களுக்கு அவன் முற்பிதாவாக இருக்கான். அவன் கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறான். இஸ்லாமிய மதம் இப்ராஹிம் சொல்கிறாங்க. ஆபிரகாமை இப்ராஹிம் சொல்லும்போது அவங்களுக்கு அவன் தகப்பனாகிறான் 3. அதுக்கு முன்னாடியே இந்து மதம் இருந்தது. அந்த இந்து மதத்துக்கு அவன் ராம் என்ற பேரில் அவன் பிரம்மா என்று மருவன்னு சொன்னனே அதுக்கு தகப்பனாகிறான். அந்த 4 முக கடவுள் 4 முகத்தை அவனுக்கு வச்சு கடவுளாக ஆக்கி ஜனங்களுக்கு விளங்குற மாதிரி ஆக்களுக்கு 4 முக கடவுள்னு அப்படி மருவி கண்ணு மூக்கு வச்சு அப்படியே வந்துருச்சு. ஆதாமத்தான் ஆதிசிவன் சொல்கிறான், ஏவாளை பார்வதின்னு சொல்கிறான். ஆணாகி பெண்ணாகி நின்றானடி சரி பாதி பெண்ணுக்கு தந்தானடின்னு சொல்லி பாதி பொம்பளையாகவும் பாதி ஆம்பளையாகவும் திருவடியாடல் புராணத்தில் மறிவு இருக்குது. அவனுக்கு 2 ஆம்பளை பையங்க, இங்கேயும் 2 ஆம்பளை பையங்க. அவனும் பழத்தினால குடும்பம் 2ஆக போச்சு. இங்கேயும் ஜீவக்கனி தான், இங்கேயும் 2ஆக போச்சு. அங்கேயும் பாம்பு சுற்றுது, இங்கேயும் பாம்பு இருக்குது. அங்கேயும் தோல் உடை, இங்கேயும் தோல் உடை உடுத்தினான் இருக்கு. அந்த சிவன் தான் முதல்ல ஜீவன். ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான் இருக்கு. அந்த ஜீவ வார்த்தை சமஸ்கிருதமாக இருப்பதுனால தமிழில் சி என்று வரும். ஜிக்கு பதிலாக சி வர்றதுனால சிவன் என்று மருவி அப்படி வந்தது தான். அதான் ஆதி சிவன் சொல்கிறது. அதனால் இதெல்லாம் எல்லா வீடியோக்களையும் பேசியிருக்கேன். அதனால் ரொம்ப விளக்க வேணும்னு அவசியம் இல்லை. நேரத்தை கருதி நான் சீக்கிரமாக கடந்து போகிறேன். ஆகவே எல்லாரோடு இருக்கார். அவங்க 4 முக கூட இருக்கார், யூதர்களோடு இருக்கார். என் கூட இருக்கார், என்னுடனே கூட இருக்கிறேன், அவங்களோட பேசுகிறார் அப்படிலாம் இருக்குல்ல. சும்மா இல்லை. அதெல்லாம் பழைய ஏற்பாடை நம்ம ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலை. பழைய ஏற்பாடில் உள்ளதெல்லாம் உண்மை. அது அந்த காலத்துக்கு சரி. அதே மாதிரி முஸ்லீம்காரங்க விக்கிரகாராதனை ஒன்றும் இல்லாமல் யா அல்லான்னு சொல்லி ஒரே இறைவனை அவங்க 4-5 பிரிவு இருந்தாலும் ஒரே இறைவனை விக்கிரகாராதனை இல்லாமல் வணங்குறாங்க. இயேசுவை ஈசா நபின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார், அல்லாவை தான் பிதான்னு சொல்கிறாங்க. ஆகையினால அவங்களோட இருக்கார் கடவுள், யூதர்களோடு இருக்கார், இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கார். ஆனால் அவங்களுக்குள்ள இல்லை. இந்த ஒரு பாயிண்ட்டு, எல்லார் மேலே உள்ளவர் எல்லாருக்குள்ள இல்லை, எல்லாரோடும் இருக்கிறவர் எல்லாருக்குள்ளும் இல்லை. ஆனால் அந்த இந்த குள்ள 3வது நபர் இருக்கே அவங்க யாருன்னா கிறிஸ்தவர்கள். லேலுயா. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் நூலாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 13 அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள்.
வந்துருச்சா? அதுக்குள்ளே வந்துடுறாருயா. அதான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் சொல்கிறார். உள்ளே வந்துடுறாரு அவர். அதனால தான் இயேசுவை சரியாக ருசி பார்க்குறோம், அறியிறோம். மற்றவெல்லாம் பானையில் சோறு இருக்கு, வகுத்தில் வரல. இன்னும் நமக்கு வகுத்தில் வந்தாச்சு. மற்றவன் மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே தவிர வாடகை பார்த்துக்கிட்டு இருக்கானே தவிர அந்த ஜீவ அப்பத்தை மேலே பார்க்குறான். கூடையே ஜீவ கண்மலை இருக்கு, அவன் உள்வாங்கலை. அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1:11 நீங்கள் அறிஞ்சிருப்பீங்களே. இஸ்ரேல் ஜனங்க ஏற்றுக்கல. முதல்ல அங்கே தானே ஆரம்பித்தார் ஊழியம். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கே போங்கன்னு சொன்னார். அவங்க ஏற்றுக்கிறல. இல்லைப்பா, காணாமல் போன ஆடுன்னா ஒரு வீடியோவை பார்த்தேன். காணாமல் போன ஆடுன்னு ஒரு ஐயா விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். நான் சொல்கிறேன், ஏதேன் தோட்டத்திலே மனுஷன் காணாமல் போயிட்டான். அப்போயே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், அன்னைக்கே காணாமல் போனாயா. அன்னைக்கு சொன்னவர் தான், உன் ஸ்திரியின் வித்து உன் தலையை நசுக்கும்னு பாம்புக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாரே. அந்த ஸ்திரியின் வித்து வந்த பிறகு அந்த ஸ்திரியின் வித்து என்ன பேசுது? லூக்கா 19:10 எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனசுகுமாரன் வந்திருக்கிறாருன்னு போட்டு உடைச்சிட்டார். லேலுயா. எங்கே இழந்தார்? ஏதேன் தோட்டத்திலேயே ஆதாமை இழந்துட்டார். அவனுக்குள்ளே உள்ளவன் முழுவதும் இழந்துட்டான்னு தானே அர்த்தம். என்னைய ஒருத்தன் இழக்கிறான்னா என் பிள்ளைகள் முழுவதும் இழக்கிறான்னு தானே அர்த்தம். எனக்கு ஒருத்தன் சினேதுன்னா என் பிள்ளைகளுக்கு முழுவதும் அவன் சினேதுன்னு தானே அர்த்தம். ரோமர் 5:19 அறிஞ்சிருக்கீங்களா? ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுறாங்க. லேலுயா. எப்படி ஆகுறாங்க? அதில் 9ஆம் வசனத்தில் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆகுறாங்க. 1ஆம் வசனம் அவரை பற்றும் விசுவாசத்தில் நீதிமான் ஆகுறாங்க. இதுதான். மற்றபடி ஏகமாக எல்லாரும் கெட்டு போனவங்க தான். இயேசு கிறிஸ்து வந்து தான் அந்த புனிதத்தை, அந்த பதவியை நமக்கு தந்தார். அவரை அனுப்புனது இந்த தேவன் தான். அவர் எல்லார் மேலே இருப்பார், எல்லாரோடு இருப்பார், எல்லாருக்குள்ளும் இருக்க மாட்டார். கிறிஸ்தவர்கள் உண்மையாக இருந்தால் உங்களுக்குள்ளே இருப்பார். லேலுயா. 2 தேவன் யார் என்ற தலைப்பில் 2வது பாயிண்ட் முடிச்சுட்டேன். 3வது சொல்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். ரொம்ப முக்கியமான குறிப்புகள் இதெல்லாம், தயவு செய்து மறந்துடாதீங்க. இதெல்லாம் கோடி ரூபா கிடைச்சாலும் கிடைக்காத பொக்கிஷம் இது. அதனால் பேக்கு கொடுப்பார், அதை கொடுப்பார், காலண்டர் கொடுப்பார், பையா கொடுப்பார், இதெல்லாம் அழிஞ்சிடும். நான் கொடுக்குறது அழியாது, நித்தியத்துக்கு கொண்டு போகும் உங்களை. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். தேவன் யார் என்ற அந்த தலைப்புக்கு 3வது குறிப்பு இது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 15-16 தயவு செய்து அப்படியே படிங்க. அந்த தேவனுடைய அந்த பிரசன்னத்தை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்தினார். முன்பு பழைய ஏற்பாட்டில் வெளிப்படலை, பங்கு பங்காக வகை வகையாக தான் வெளிப்படுத்தினார். அவரே கவனிங்க, அவரும் இல்லை, அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா. இயேசுக்கும் சொல்லலாம், ஆனால் உண்மையிலே ராஜாதி ராஜா தேவன் தான். கர்த்தாதி கர்த்தர்னு இயேசுவையும் சொல்லலாம். அப்பாவுக்கு சொல்கிற பேர் மகனுக்கு சொல்லலாம், தப்பு இல்லை, குத்தம் இல்லை. ஆனால் அந்த பேருக்கு உரியவர் அந்த தேவன் தான். 2 ஒருவரை கவனிங்க, ஒரு அனாதி. அவருக்குள்ள கூட மனைவி பிள்ளை எல்லாம் கிடையாது. ஒருவராய் அனாதி தேவன், ஒருவராய் சாவே இல்லாதவர். இயேசுவுக்கு சாவு வந்தது, பிறப்பு இறப்புலாம் இருந்தது. தேவனுக்கு அது அல்ல, பிதாவுக்கு அது கிடையாது. சாவாமை, சாவே இல்லாதவர். அப்புறம் சத்தாவர் என்னையா தேவன் அவர். அப்புறம் படிங்க. பாயிண்ட். எவனும் எதையும் பார்க்க இது வரைக்கும் பார்க்காத, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் மணி. அப்புறம்
கண்ணீராக கவனிங்க இந்த பாயிண்ட். மனுஷனில் ஒருத்தனும் பார்க்கல. மோசே பார்த்தான். ஒருத்தன் சொல்கிறான், மோசே முகமுகமாக கண்டான்ருக்கு, என்னையா சொல்கிறீங்கன்னு ஒருத்தன் கேட்குறான். முகமுகமாக கண்டேன்னு இல்லை மகனே, அப்படி இல்லை. முகமுகமாய் அறிந்த தீர்க்கதரிசியை போல உபாகமம் 34 அது இருக்கே தவிர, அறிந்தேன் இருக்கே தவிர பார்த்தேன் இல்லை, அங்கே போடலை பாரு. ஆகவே தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யோவான் 1:18. ஒருவனும் ஒருத்தனும் பார்க்க முடியாதுல்ல இருக்கு. நீ பார்த்தேன்னா இவன் சொல்கிறான் ஒருத்தன், நான் தேவனை பார்த்தேன் அடிக்கடி சென்னைக்கு போயிட்டு மதுரைக்கு போயிட்டு வந்த மாதிரி வர்ற சொல்கிறான். ஐயா ஒருத்தன் அடிக்கடி பரலோகத்துக்கு போயிட்டு வருவாராம். உட்காந்துக்கிட்டு இருப்பாராம் தேவனு. அவர் முகம் பார்க்க முடியாதுல்ல, கொஞ்சம் மங்கலாக இருக்குமா, அப்படியே புகை இருக்குமா. அவர் சொல்லுவாராம், அவர் வீடியோலாம் காட்டுங்கன்னு சொல்லுவாராம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு சொல்லி தேவையும் இல்லை, அதெல்லாம் திருப்பி காட்டுறதுக்கு விரும்பலை. வேண்டாம், அந்த நாதாரிகளை ஏன் பேசணும். ஆகவே ஒருவனும் பார்க்காதவர், காணக்கூடாதவர், காணவும் முடியாதுயா. பார்க்காதவர் கூடாதவர். இயேசு சொல்கிறாரு, நான் ஒருத்தன் தான் அவரை பார்த்தேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், நானும் பார்க்கலன்னா உங்களை மாதிரி பொய் சொல்லுவனா இருப்பேன். நான் இவரே பிதாவை கண்டவர்னு சொல்கிறாரு. நான் தான் அவரை பார்த்தேன்னு சொல்கிறாரு. மனுஷ பிறவிகளில் எவனும் தேவனை பார்க்கவில்லை, தேவனை தெரியாது. சேரக்கூடாத ஒளியில் அனாதியாக இருக்காரு ஜெகஜோதி. அந்த சராசரங்களை எல்லாம் படைச்ச அந்த மகிமை பொருந்தினவர் எவ்வளோ பேருனாலும் மகேஸ்வரன் சொல்லிக்க, ஈஸ்வரன் சொல்லிக்க, அல்லாஹ்னு சொல்லிக்க, என்னென்னமோ பேரை சொல்லிக்கப்பா. அவருக்கு என்னென்னமோ பேரை சொல்லிக்கிங்க. அது அத்தனை பேருக்கும் அவருக்கு சொந்தக்காரர் தான், உரிமை உள்ளவர் தான். என்ன வேணாம், என்ன இதுக்கும் மேலே அறியப்படாத அளவில் இருந்தால் அதையும் தெரிஞ்சுக்க. எத்தனை சொன்னாலும் பொருந்தும். தேவன் யார் என்ற அந்த இதுக்கு 3 கருத்தை சொல்லிட்டேன். தேவன் யார் என்ற இதை ஏ செக்ஷனை முடிக்கிறேன். ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்து யார், ரெண்டாவது பாயிண்ட். இது பி செக்ஷனில் வருது. இதில் ஒரு 3 பாயிண்ட் சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்து யார் கவனிங்க, மிக முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இது அறியணும். யோவான் 17:3 ஜெபிச்சது, இயேசு ஜெபிச்சது தெரியாதா? ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3 இயேசு ஜெபிச்சாரியா? எவனோ சொன்னால் நீ நம்பணும்னு இல்லை. ஏசு ஜெபிச்சது சொன்னது. அதுக்கு விரோதமாக ஏன்டா நினைக்கிற? அதுக்கு என்ன குருன்னு பார்க்குற? அது என்ன உன் அறிவு, உன் முட்டா பையன் அறிவு? தூக்கி போடுறு உன் அறிவை, தூக்கி வசனத்தை பாரு, அதில் என்ன சொல்லியிருக்கு கூர்ந்து பாரு. ஆகவே அந்த தேவனை அறிஞ்சிக்கிட்டோம், ஓரளவில் அறிஞ்சிக்கிட்டோம். இப்போ அறிஞ்சிக்கிட்டோம். ரெண்டாவது, அவரால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் அறிவதை. அவர் மட்டும் அறிஞ்சால் போதாது, இவரையும் அறியணும். அதான் போட்டிருக்கு, இவரையும். இப்போ யோவான் 14 அதிகாரத்தில் தேவனிடத்தில் விசுவாசம் பாருங்க, என்னிடத்துலேயும் விசுவாசம். 2 விசுவாசம் சொல்கிறாரு. தேவனை விசுவாசிப்பது பழைய ஏற்பாடு, இயேசுவ தேவகுமாரன் விசுவாசிப்பது புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. ஆகவே பழைய ஏற்பாட்டில் இயேசு வராதனால இயேசுவ தேவகுமாரன்னு விசுவாசிக்க முடியாது, நியாயமும் இல்லை. ஆகவே தேவகுமாரன்னு இயேசு உலகத்தில் புதிய ஏற்பாட்டில் பிறந்ததுனால இவரை விசுவாசிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெறுகிறோம். தேவ பிள்ளைகளாக அதிகாரம் பெறுகிறோம். அவருடைய சீசர்கள்னு சொல்கிறோம். அந்த சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்ததே தவிர பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் வரல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் வரல. ஏன்னா அவங்க மோசேயின் சீசர்கள்னு அவங்க வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்தாங்க. யோவான் 9:28 ஒரு குருடனை பார்த்து சொல்கிறாங்க, அவருக்கு சீசராக மனதுண்டா? கிண்டி திருவி கேட்குறியே அப்படின்னு சீசராக மனதுண்டான்னு அந்த குருடன் கேட்குறாய்யா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவனை வஞ்சி நீ தாண்டா அவன் சீசன், நாங்கள் யார்? மோசே. அப்படியே சொன்னாங்க. அப்போ மோசேயின் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள்னு பேர் வரல, இயேசுவின் சீசர்களுக்கு தான் அங்கே முத
ஆதி அப்போஸ்தலர் 11:26 முதனே இருக்குது. கிறிஸ்தவர்கள் பேர் உண்டாயிற்று. அல்லேலூயா. இதில் தான் சத்தியங்கள் வெளிப்பட்டிருக்கு, ரகசியங்கள் வெளிப்பட்டிருக்கு, நிறையா பொக்கிஷங்கள் புதிய ஏற்பாட்டில் வெளியாகிருக்கு. அதை மக்கள் ஊழியர்கள் குறிப்பாக அறியணும் என்பது தான் இந்த பேரை புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம்னு சொல்லி யாரும் செய்யாத சொல்லாத வார்த்தையை உலக அளவில் உருவாக்கணும் என்பது தான் அடியனுடைய தாகம், எண்ணம். ஆகவே இயேசு கிறிஸ்து யார் என்ற அந்த கேள்விக்கு முதல பாயிண்ட்டு எபிரேயர் 1 எபிரேயர் 1 5 படிங்க. எப்படி எனில் தேவன் சொல்றாரு, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். ஜெனிப்பித்தேன்னா நான் தான் உங்களை ஜெனிப்பித்தேன்னா அதுக்கு நீங்களே விளக்கம் சொல்லுங்களேன். உருவாக்கினேன், படைத்தேன், முத ஆதி பொருளாக உங்களை தான் முத நான் பெற்றேன். சொல்லலாம், எப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி படிங்க ஐயா. கவனிங்க, நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்று. எத்தனையோ தூதர்களை படைச்சாருங்க. அந்த தூதர்கள் யாருக்காவது எப்போதாயிலும் தூதர்களுக்கு அந்த வார்த்தை சொல்லியிருக்காரா? இல்லை, சொல்லலை. குமாரனுக்கு தான் சொல்லியிருக்காரு. நான் அந்த உண்மை நான் ஜெனிப்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு கொடுக்குற மரியாதை அவருக்குன்னு, அவருக்குன்னு சொல்கிறார் பாருங்க. அவன் வேண்டு என் மகனை நான் சொல்லலாம், என் மகனை நான் மரியாதை கொடுக்குறேன்னா அவர் எப்பேற்பட்ட அந்த தேவனுக்கு சமமாய் அவர் ரூபமாய் அவரையே அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி. இன்றைக்கி சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அப்பாவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. டபுள் ஆக்டர் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இவர் அவருடைய தற்சுரூபம். இந்த 3 படிங்க, அதுலேயே 3. இவர் அவருடைய, இதை புரிஞ்சிக்க மகனே, ஊழியக்காரனே, நல்லா பாரு. தமிழ் ரொம்ப சிறந்தது, மொழிபெயர்ப்புலேயே உலகத்தில் தமிழ் சிறந்தது. இவர் அவருடைய, அவர்னா யார்? இவர்னா யார்? அவர்னா யார்? இவர்னா யார்? அவர்னா யார்? அதை புரிஞ்சிக்க, அதை தெரிஞ்சிக்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபம்னா உருவம், அவருடைய அச்சு அடையாளம் அப்படியே இருக்கார். அதனால் 6 எனக்கு கொடுக்குற மரியாதை தொழுது எல்லாம் இயேசுவுக்கும் செய்யுங்கடான்னு சொல்லி தேவனே சொல்லிட்டார். 6 படிங்க. மேலும் தமது முதல் பேரான தேவதூதர்கள் யாவரும் அவனை தொழுது கொள்ள கடவார்கள் என்று அங்கே சொல்றாரு. தேவதூதர்கள் முழுவதும் தேவனை தான் தொழுது கொண்டு வந்தாங்க முதல்ல. ஆனால் தேவன் சொல்கிறாரு, என்னை மட்டும் இல்லைப்பா, என் முதல் பேரானவன் என் மகன், அவரையும் தொழுது கொள். கவனிங்க. ஆகவே இயேசுவை நம்ம தேவனாக நினைக்கலாம், ஆராதிக்கலாம், அவரை தேவனாகவே சொல்லலாம், பாவம் இல்லை, தப்பு இல்லை. ஆனால் உங்கள் புரிதல், பிதா ஒருவர் இருக்கார் என்ற அந்த புரிதலோடு இவரை கும்பிட்டா செஞ்சால் தப்பு இல்லை. அந்த புரிதல் வரணும் என்பதுக்கு தான் நான் இவ்வளவு உங்களுக்கு விளக்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே எல்லா தூதர்களும் இவரை கும்பிடுங்க, வணங்குங்க. கடைசி ஜட்ஜ்மெண்ட் இவருக்கு கொடுத்துருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? ஜட்ஜ்மெண்ட்டு நியாயந்தீர்ப்பே இவருக்கு தான் கொடுத்துருக்காரு. அதனால் இவர் பிதாவாக கூட ஆதி கிறிஸ்தவங்க கும்பிட்டாங்கன்னு இருக்குது. ஒரு குறிப்பு இருக்குது. 1 பேதுரு 1:17 படிங்க. 1 பேதுரு 1:17 எல்லா அப்போஸ்தலர் சொன்னதாப்பா சொல்கிறேன். லண்டனில் சொன்னான், மிஷனில் சொன்னான், எவனோ நாய் சொன்னான்னு நான் சொல்லலை, இந்த நாயும் சொல்லலை. நானும் ஒரு நாய் தான். நான் சொன்னால் நான் நாய் தான், நானும் சொல்லலை. அப்போஸ்தலன் பேதுரு சொல்கிறான், பயிற்சி பெற்ற இயேசுவோடு இருந்தவன் சொல்கிறான். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய செயலின்படி கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை
பிதா அல்ல, பிதாவாக. அதான் தேவனாக. ஐயா உங்களை கடவுளா நான் கடவுளான்னா இவன் கடவுளா கடவுளா அந்த மாதிரி நினைக்கிறேன். அதுபோல் பிதாவாக தொழுது கொண்டு, தொழுதுனா பிதாவாகவே தொழுதுதான் தப்பு இல்லை. அதை பேதுரு குற்றம்னு அதை சொல்லலை, அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த அதிகாரம் முழுவதும் தேவன் குமாரனுக்கு கொடுத்துருக்காரு. இந்த ஜட்ஜ்மெண்ட் முழுவதும் படிங்க. யோவான் 5:22, யோவான் 5:22 பாருங்க. யோவான் 5:22 எல்லாரும் பிதாவாகிய தேவனை கனம் பண்ணுறது மாதிரி குமாரனையும் இயேசுவையும் எல்லாரும் கனம் பண்ணும்படி பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயந்தீர்ப்பு செய்யக்கூடிய, ஒருவருக்கு அவர் நியாயந்தீர்ப்பு செய்யாமல் அந்த அதிகாரம் முழுவதையும் என்ன யார் கொடுத்துருக்காரு? குமாரனுக்கே கொடுத்துருக்காருன்னு போட்டிருக்கு. ஏன் குமாரனுக்கு கொடுத்துருக்காரு? ஏன் அவர் தேவன் தானே நியாயாதிபதினு போட்டிருக்கு. நீங்கள் தானே ஏன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும், கடவுள் நீங்கள் தானே, ஏன் குமாரனுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டால் பாயிண்ட்டு அதில் 27 போட்டு கீழே ஏன் கொடுத்துருக்காருன்னு அதில் விளக்கம் இருக்குது. 27 படிங்க. அவர் மனுஷனாய் வந்ததுனால தேவனாக, அவர் தேவனோட தேவனாக ஆதியில் இருந்தார்களே, அப்படியே இருந்துட்டா தேவன் தான் நியாயாதிபதி. அவர் மனுஷனாக வந்துட்டார்ல, மனுஷப்படுற பாடெல்லாம் தெரியுமில்ல அவருக்கு. எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார், எல்லா விதத்திலையும் நம்மை போல பாடுபட்டார், எல்லாம் இவருக்கு அத்துப்படி தெரியும்யா. நாளைக்கு அவன் சொல்லுவான் கடவுளை, ஏய் கடவுளே என்னை மாதிரி மனுஷ பிறவி இருந்து கஷ்டப்படுறதையா உனக்கு தெரியும்னு எவனும் தேவனை சொல்லிடக்கூடாது. அதனால தானப்பா உன்னை போல மனுஷனா 33 வருஷம் வாழ்ந்த என் குமாரனை உனக்கு ஜட்ஜ்மெண்ட்டாக வச்சுருக்கேன், இவருக்கு பதில் சொல்லு. எவனை பேச முடியுமா? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கு. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். யோவான் 12:48 போட்டிருக்கு. அதனால தேவ பிள்ளைகளே, ஜட்ஜ்மெண்ட்டு நியாயாதிபதியே இந்த இயேசு கிறிஸ்து வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து தான் அவரே அந்த பொறுப்பை வச்சிருக்கிறார். ஆகவே இந்த அதிகாரத்தை உலகத்தில் யாருக்கும் கொடுக்கல. நீர் என் குமாரே, நான் இன்று உன்னை ஜெனிப்பித்தேன், யாருக்காவது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கானா? சொல்லல, உனக்கு தானே சொன்னேன், அதனால் நீ தான் என் முதல் பேரானவர்னு சொல்லி தேவன் சொன்னதுனால அன்றிலிருந்து அவர் பிதாவாகி பிதா அப்பாவாகிறார். லேலுயா. ரொம்ப விளக்கணும்னு தேவையில்லை. சங்கீதம் 2 இது தீர்க்க தரிசனமாக போட்டிருக்கு. சங்கீதம் 2:6 என்னுடைய ராஜாவை சியோனில் அபிஷேகம் பண்ணி வச்சேன்னு சொல்கிறாரு. இந்த குமாரனை தான், இந்த இவரை தான். சியோன்னா பரலோகத்தில் இருக்குது சியோன் மலை. இங்கே வச்சுருக்கான் எருசலேம் நாட்டில் ஒரு சியோன் மலைன்னு ஒருத்தர் சும்மா சொல்கிறான். ஆனால் ஒரிஜினல் சியோன் மலை பரலோகத்தில் தான் இருக்குது. எபிரேயர் 12:23-24 போட்டிருக்கு நான் சொன்னது. அந்த சியோன் பரலோகத்தில் என் குமாரனை நான் அபிஷேகம் பண்ணி வச்சேன், ராஜாவை ராஜான்னு சொல்கிறாரு. என் ராஜா. இப்போ உங்கள் பிள்ளைய நீங்கள் கொஞ்சிறது இல்லையா? என் ராஜா, என் கண்ணு, என் பொண்ணு எல்லாமே உண்மை தானேயா. உன் ராஜா உன் பொண்ணெல்லாம் உன் பிள்ளை தானே. அந்த தேவன் கொஞ்சிறாரு. என் ராஜாவை என்ன செய்த? சியோனில் அபிஷேகம் பண்ணி வச்சேன். அப்புறம் படிங்க ஐயா, 7 படிங்க. சங்கீதம் 2:7. தீர்மானத்தின் விவரம் சொல்கிறேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று. அந்த தீர்மானத்தின் விவரம் தீர்க்க தரிசனமாக போட்டிருக்கு. அவர் யாருன்னா அவர் தான் குமாரன். 12 போட்டிருக்கு. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலம் அவருடைய கோபம் பற்றி எரியும். சும்மா சாதுவாக கம்பை வச்சுக்கிட்டு தாடியோடு நிற்கிறார் பாவம் அப்படி நினைக்காதீங்க. கொஞ்ச காலம் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். லேலுயா. உங்கள் பிள்ளைகளோட சிநேகமாக ஒருத்தன், உன் மகனோட சிநேகமாக ஒருத்தன் இருந்தான்னா உன் கூட சிநேகமாக இருந்த மாதிரி தான். அதான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்.
சிலர் அதை தப்பாக விளங்குறாங்க. ஒருத்தன் பிதா 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 பிதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே இயேசுவே, பிதாவை எங்களை காண்பியும். யோவான் 14 கேட்குறான், பிலிப்புண்டு ஒரு சீசன் கேட்குறான், பிதாவை எங்களை காண்பியும்னா இவன் மனுஷ பிறவியாக இருக்கான், அவர் தேவனாக இருக்கார், தேவன் ஆவியாக இருக்காருன்னு இருக்கு இல்லையா? யோவான் 4:24 போட்டிருக்கு, தேவன் ஆவியாக இருக்காருன்னு இருக்கு. இவன் மாம்சமாக இருக்கான். இவன் தேவனை பார்க்கணும்னு சொல்லும் போது எப்படி இவனை போல அவர் வரணும், இல்லை அவர் இருக்கிற இடத்துல இவன் போய் மட்டும் போகணும், அப்போ தான் சாத்தியமாகும். ரெண்டுமே நடக்காத சூழ்நிலையில் நான் தேவனை பார்க்கணும்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு, என்னை பார்த்துக்க, நான் பாரு, என்னை பார், என்னை கண்டவன் பிதாவே. ஏன்னா இவர் அவருடைய தற்சுருவம், அவர் தனியாக பார்க்கணும்னு என்ன இருக்கு, டபுள் ஆக்ட் மாதிரி, அப்படியே தற்சுருவம் நான் தான், பார்த்துக்க, என்னை பாரு. திரிசூலம்னு படத்தில் 3 சிவாஜி அப்படி சொன்னாங்க விளங்கும். தெய்வ மகனில் 3 சிவாஜி, ஒரே சிவாஜி தான் 3 ஆக்கே. ஆமாம், அது மாதிரி தேவன் ஒருவர் தான். ஆனால் இயேசு முதல் பேராக ஜெனித்ததுனாலே, அவர் குமாரனாய் ஆனதுனாலே, அவர் மனுஷனாய் வந்ததுனால அவரை தனியாக பார்க்கணும்னு தேவையில்லை. இவர் அவருடைய தற்சுருவம், இவரை பார்த்தாலே அவரை பார்த்த மாதிரி தான். அதனால தான் அவர் தேவன்னு சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். நித்திய பிதாண்டு போட்டுருக்கு, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், என்ன வேணாலும் சர்வத்துக்கு மேலான தேவன், மெய்யான தேவன். இயேசுவை தேவனை போல என்ன வேணாலும் சொல்லலாம்யா, அவர் தேவனுக்கு சமமானவர் தான், ஈக்குவல் பவர் தான், தப்பு இல்லை, குறை இல்லை. இந்த புரிதல் உங்களுக்கு இருந்துக்கிட்டு அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறேன், அந்த புரிதலோடு இருங்க, செய்யுங்கன்னு சொல்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்து யார் என்ற அந்த கேள்விக்கு தேவனாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், அதனால் உண்டாக்கப்பட்டவர்னு ஒருவர் சொன்னாங்க. இன்னும் அதுக்கு நான் வசனத்தோடு விளக்கம் கொடுக்குறேன். அந்த எபிரேயரில் 2ஆம் அதிகாரம் எடுங்க, எபிரேயரில் 2, அந்த எபிரேயரில் 2:10 படிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப், கவனிங்க, இது ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஜனங்களுடைய, பொதுமக்களுடைய, மனிதர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை, அதாவது இயேசுவை, ரட்சிப்பின் அதிபதியாகி இயேசுவை உபத்திரவ பாடுகளால தான் இயேசுவை பூர்ணப்படுத்துவது அந்த பிதாவாகிய தேவனுக்கு ஏற்றதாக இருந்ததுனால இந்த பாடுகளுக்கு உட்படுத்தினார். எப்படி எனில் பரிசுத்த செய்கிறவர் யாரு கேட்குறேன், பரிசுத்த செய்கிறவர் யாருயா? பிதா கிடையாது. பரிசுத்த செய்கிறவர் இயேசு, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவியை பரிசுத்தமாக்குறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் இருக்க. பரிசுத்தர், குற்றமற்றவர் என்று இவரை சொல்லலாமே. ஆகவே பரிசுத்த செய்கிறவர், அடுத்து படிங்க, இது பன்மையில் ஜனங்கள் வருது. பரிசுத்தம் செய்கிறவர், பரிசுத்த செய்யப்படுகிறவர்கள். பரிசுத்த செய்கிறவர் ஒருவர், அவரால் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் பொதுமக்கள். இவங்க யாவரையும் ஒருவராலே, அவர் தான் யாரு? புரிஞ்சுக்க, அவர் தான் பிதாவாகிய தேவன். புரிஞ்சுக்க, இதுக்கு மேலே உனக்கு விளக்கணும்னா எனக்கு அறிவு பத்தாது. விளங்க. லேலுயா, லேலுயா. இயேசு கிறிஸ்து யார் என்ற அந்த கேள்விக்கு 2வது பாயிண்ட், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 to 11 வரைக்கும் படிங்க. இயேசு கிறிஸ்து யார் என்ற அந்த பி செக்ஷனில், ஏபி செக்ஷனில் 2வது பாயிண்ட், அதாவது இயேசுவை பவுல் சொல்கிறான், தேவனுடைய ரூபமாக அவர் இருக்கிறாரு,
சமமாய் இருப்பதே தேவனுக்கு சமமாக, இன்னும் சொல்ல போனால் செல்ல பிள்ளையாக மடியில் உட்காந்து விளையாடக்கூடிய அளவில் சமமாக இருக்கக்கூடிய அளவில் அவர் பவர் உள்ளவராக இருந்தாலும் கொள்ளையாடின பொருளாக அது ஒரு பெருசாக கொள்ளையாடின பொருள்னா கொள்ளையிட்டால் ரொம்ப ஒரு லாட்டி சீட்டு விழுந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி அவர் சந்தோஷப்படாமல் தம்மை தாமே மக்களுக்காக வெறுமையாக்கி ரொம்ப அடிமை ரூபம் எடுத்து இந்த மனுஷன் நம்மளை போல ஒரு சாயலாக இயேசு ஆனதுனாலே இயேசு மனுஷரூபமாக காணப்பட்டு சாகிற வரைக்கும், அதாவது சிலுவை உயிர் போகிற வரைக்கும் அவர் தேவனுக்கு வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சதுனாலே தம்மை தாமே அவர் முழுசா தாழ்த்தினதுனாலே கவனிங்க. ஆதலால் இவருக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது, பரிசு கிடைக்குதுயா. இவ்வளவுலாம் செஞ்சதுக்கு ஒரு பரிசு வேணும்ல. ஏன் ஒரு பரிசு கொடுக்குறாரு பிதா, ஒரு பரிசு கொடுக்குறாரு. என்ன படிங்க? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக எவரை உயர்த்துறாரு? தேவன் இயேசுவை உயர்த்தி இயேசுவின் பெயராலே தேவதூதர்கள், வானத்தில் உள்ள தேவதூதர்கள், பூலோகத்தில் உள்ள மனுஷ பிறவிகள், பூமியின் கீழ் பாதாளத்திலே சத்து போனவங்க, இந்த 3 கோஷ்டிகளும் எல்லா முழங்கால்களும் ஜட்ஜ்மெண்ட்ல இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி முழங்கால் முடங்கும்படியாய் பிதாவாகிய அந்த கடவுளுக்கு புகழ்ச்சியாய் மகிமையாய் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று, கவனிங்க, அவர் கர்த்தர் அல்ல, கர்த்தர் என்று இதனால ப்ரமோஷன் ஆகிறாரு. கர்த்தர் என்று எல்லாரும் சொல்லும்படி, எல்லா நாவுகளும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லும்படி, எல்லாரும் அறிக்கை பண்ணும்படி, எல்லா நாம் உலகத்தில் எத்தனை பேர் இருக்கு, அத்தனை பேர்களை விட பெரிய மேலான நாமத்தை எவருக்கு இயேசுவுக்கு தந்தது யாரு? பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம். கர்த்தராகிய ஆக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறதுக்கு அந்த அர்த்தம் தான். அதிக விளக்கம்னா என்கிட்ட தனியாக கேளுங்க. ஆகவே 3வது பாயிண்ட், இயேசு கிறிஸ்து யார் என்ற அந்த இதில் 3வது பாயிண்ட்டு, அவருடைய ஒரிஜினல் பேரை இப்போ பார்க்க போகிறோம். யோவான் 1:1 3வது பாயிண்ட்டு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்லி சில முட்டா பையங்க தப்பா இந்த சொல்லிட்டார்ல, இந்த வந்துருச்சுல்ல தேவனா சொல்லியாச்சுன்னா, இப்போ அதுதான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். ஐயா கடவுளாக வந்துட்டீங்க, நீ கடவுளா? ஐயா கடவுளாய் தேவனாய் கடவுளாய் இன்னும் உங்களுக்கு நல்லா புரியணும்னா 2 பேர் தனித்தனின்னு 2ஆம் வசனத்தில் இருக்குது. உங்களுக்கு புரியறதுக்கு தான் அந்த 2ஆம் வசனம் சின்ன வசனத்தை ஒரு வசனமாக போட்டிருக்காங்க. 2 படிங்க. எவரோடு இருந்தார்? இயேசு தேவனோடு இருந்தார். தேவனோடு இருந்ததுனால அவர் தேவனாக இருந்தார் சொல்லலாம், தப்பு இல்லை. அல்லேலூயா. இந்த புரிதல் தான் நமக்கு வேணும். 18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை இயேசு இல்லை, பிதாவாகி தேவனை இயேசு வந்து வெளிப்படுத்தினாரியா? இயேசு வந்து சொல்லாட்டினா பிதா யாருன்னு நமக்கு என்ன தெரியும்? நான் தான் பிதான்னு ஒரே வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இயேசு பிதாவாகி தேவனை உலகத்துக்கு வெளிப்படுத்தினதே இவர் தானே. எப்படி வெளிப்படுத்தினாரு? அந்த வார்த்தை மாம்சமாக அந்த 14 போட்டிருக்கு. அந்த வார்த்தை மாம்சமாகி உடம்பா இந்த மனுஷ உடம்பு மாதிரி வந்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும்
நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினாரியா. அவருடைய மகிமையை கண்டோ. அந்த மகிமை எப்படி இருந்தது? அந்த பிதாவாகிய அந்த கடவுளுக்கு ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இவரும் இருந்தார்யா. அவரை தனியாக இவரை பிரிக்க முடியாது. இவர் வேறன்னு சொல்ல முடியாது. ஏற்ற ஒரே தான். இவரை பார்த்தா அவரை பார்க்க வேண்டியதில்லை, அவரை பார்த்தா இவரை பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் சமமாக நினச்சிடாதீங்க. இயேசு சொல்கிறாரு, என் பிதா என்னிலும் சொன்னார்ல, அந்த அவர் சொல்கிறதுக்கு மரியாதை கொடுங்க. ஏன்னா தேவன் இப்போ இன்னொன்று சொல்கிறேன். ஐயா பரலோகத்துக்கு போயிட்டா எல்லாம் ஒன்றாயிருவாங்க. எல்லாம் இப்போ தான் இங்கனக்குள்ளே இப்படி விளையாடுறாருன்னா விளையாட்டு வீரரா அவர்? என்ன பொய்க்காரரா? இல்லை எதையாவது சொல்லி விளையாடுறவரா? ஐயா அப்படி இல்லையா. உண்மையாகவே மெய்யாகவேன்னு சொல்லியிருக்காரு. பொய்யா என்றைக்குமே இயேசு பொய் சொல்லலை. அப்படி இல்லாதிருந்தால் சொல்லியிருப்பேன்னு சொல்கிறாரு. என் பிதா வீட்டில் அநேகமாக அப்படி இல்லை சொல்லியிருப்பேன்னு சொல்கிறாரு. பொய் சொல்லாதவரையா. பரலோகத்துக்கு போனவனோ எல்லாம் முட்டா பையன் எவனோ சொல்கிறான். பரலோகத்துக்கு போன பிறகு உள்ள காரியத்தை நான் சொல்லவா? சொல்லவா? நான் 1 கொரிந்தியர் 15 உனக்காக அந்த வசனம் எடுக்கிறேன் படி. 1 கொரிந்தியர் 15 27 28 படி. எல்லாம் குறித்து வச்செல்லாம் சொல்லலை. ஆண்டவர் எனக்கு வசனம் கொடுக்குறாரு. சகலத்தையும் தேவன் சகலத்தையும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்திட்டாரு. பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் இயேசுவுக்கு கீழ்ப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அந்த இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தின பிதா கீழ்ப்படுத்தினவர். நல்லா படிக்கிறீங்களா? அதாவது சகலத்தையும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தின பிதா சகலத்தையும் கீழ்ப்படுத்தினாரே தவிர இவரை அவருக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை. இல்லை, புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்கள் அண்ணன் என் பிள்ளைகளுக்கு சகலத்தையும் கொடுத்துட்டாரு. அவரையும் சேர்த்து கொடுத்துடல. நானும் உனக்கு அடிமையப்பான்னு சொல்லலை. நான் அப்பா தான், என் கெத்து வேறு. அது மாதிரி தேவன் எல்லாத்தையும் இயேசுக்கு பாதத்தில் கீழ்ப்படுத்திட்டார்னா அவர் இவருக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை. அதில் ஒரு பாயிண்ட். அப்புறம் படிங்க. அப்புறம் படிங்க 28. மேலும் இல்லையா? சகலமும் இயேசுவுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலையும் தேவன் தான் சகலத்திலையும் சகலமாக இருக்கிறதுக்கு இயேசு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். புரியுதா? அவருக்கு கீழ்ப்படுத்தின தேவனுக்கு இவர் எப்பயுமே என்ன செய்வார்? அது பரலோகத்தில் நடக்கிற சம்பவம் ஐயா. பரலோகத்தில் உள்ள சம்பவம் தான் அப்போஸ்தலன் விளக்கிக்கிட்டு இருக்கான். ஆகவே இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்குது. ஓரளவில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். மூன்றாவதாக சொன்னேன், அவர் வார்த்தை. அவர் பேர் வார்த்தை. ஒரிஜினல் பேர் வார்த்தை. இயேசுவுக்கு ஒரிஜினல் பேர் இயேசு இல்லை, கர்த்தர் இல்லை, எல்லாம் ஆண்டவர் இல்லை, எல்லாம் காரண பெயர் தான். கிறிஸ்து காரண பெயர் தான். அபிஷேகம் பட்டதுனாலே அவர் கிறிஸ்து. அவருக்கு அப்போஸ்தலர்னு பேர் இருக்குது. இயேசு வந்து பாவத்தை போக்கி ரட்சிக்கிறன்ற அர்த்தம். அந்த அர்த்தத்துக்கு எல்லாமே காரண பெயர் தான். ஒரிஜினல் உண்மையான அவருக்கு பேர் என்ன தெரியுமா சொல்கிறேன்? வெளிப்படுத்தின விசேஷம். ஒரிஜினல் பேர் சொல்கிறேன். 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13 படி. 13 கடைசியில் 2ஆம் வருகையில் ராஜாதி ராஜாவா குதிரையில் வர்றாரு இயேசு. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட ஒரு வஸ்திரத்தை தரிச்சிட்டு வர்றாரு. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. இந்த பேர், இந்த நாமம் ஒருவருக்கும் யாருக்கு தெரியாதுன்னே இருக்குது.
யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாத ஒரு பேர் அவருக்கு உண்டு. அந்த நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை என்பதும் என்பதும் அல்ல, என்பதே. அந்த தே வந்தாலே அதுதான் ஒரிஜினல், அதுதான் ஒரிஜினல் பேர். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து பி செக்ஷனில் முடிக்கிறேன். 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். இன்னும் அதிக விளக்கங்கள் உங்களுக்கு தேவையில்லை, எல்லா வசனங்கள்லாம் கோர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. 3வது சி, ஏ தேவன் சொல்லிட்டேன், பி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டேன், 3வது சி பரிசுத்த ஆவியானவர் சொல்லி நான் முடிக்க போகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் ஒரு சக்தின்னு சொல்கிறாங்க, பவர்னு சொல்கிறாங்க. ஏதோ அவரும் ஏதாவது ஒரு கடவுள்கிட்டருந்து ஒரு புறப்படுற ஆவின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். வேதம் என்ன சொல்லியிருக்கு? இயேசு என்ன சொல்லியிருக்காரு? அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்காங்க? இதில் நீ வந்தால் தான் நீ கெட்டிக்காரே அறிவாளியே தவிர அவன் சொன்னான் இவன் சொன்னான் நானும் யோசிக்கிறேன் இதெல்லாம் தூக்கி போட்டு வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? ஆதி ஆகமத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புஸ்தகம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. வெரி குட். யோபு புஸ்தகம் ஆதி ஆகமத்துக்கு முந்தி எழுதப்பட்ட பழங்கால நூல். அதில் ஒரு குறிப்பு இருக்குது, அதை நான் படிக்கிறேன், எடுக்கிறேன், படிங்க. யோபு 38:28. யோபுல 38:28. மலைக்கு ஒரு தகப்பன் இருக்காரா? அதாவது நமக்கு விளங்குற மாதிரி ஒரு குறிப்பு ஆவியானவர் சொல்கிறாரு. மலைக்கு ஒரு தகப்பன் யாராவது இருக்கானா? பனித்துளிகளை ஜெனிப்பித்தவர். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகி தேவன் ஜெனிப்பித்தார் என்று நம்ம எப்படி வாசித்தோமோ, இந்த பனித்துளிகளை, அதாவது இந்த தண்ணீர்களை ஜெனிப்பித்தவர் யார் என்ற அந்த கேள்வி படிங்க. யாருடைய வயிற்றிலிருந்து வருது? வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி வயிற்றிலிருந்து இந்த தண்ணி, உறைந்த தண்ணி, அந்த கெட்டி, அந்த ஐஸ் கட்டின்னு சொல்கிறது பிடிக்கலாம். அதுவே தண்ணி, ஆனால் தண்ணி தான். அதுவே அப்படியே காற்றா போயிடும். அது ஆவி பரிசுத்த ஆவின்னு சொல்கிறோம். இப்படி தண்ணியையும் ஆவியையும் அந்த கெட்டி, அந்த அந்த ஆளுத்துவம் உள்ள அந்த ரூபத்தையும் பிரிக்க முடியாது. நமக்கு விளங்குறதுக்கு இந்த விஷயங்களை ஆவியானவர் சுட்டி காட்டினதை நான் கண்டுபிடிச்சி சொல்லிட்டேனே தவிர, எனக்கும் உங்களை மாதிரி தான், நானும் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. அதில் ஆதியாகமம் 1:2 தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அங்கே முதல்ல தேவன் இருக்கார். ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் படைக்கிறார். தேவன் இருக்கார். தேவன் இருக்கும்போதே ஆதியில் அவர் தேவனோடு இருந்தார்னு இயேசுவை நம்ம சொல்லும்போது தேவனோட இயேசு இருக்கார். 2 ஆவியானவரை தனியாக பிரித்து போட்டிருக்கு. அந்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த அந்த ஒரு ஆளுத்துவமாக போட்டிருக்கு. ஆவி அப்படின்னா சில ஆளுங்க ஆவின்னு சொல்லிச்சுல, அது புகை காற்று அப்படி கிடையாது. ஆவி யானவர், வார்த்தை யானவர், பிதா வானவர். சொல்லாவிட்டால் அது தனித்தனி தான். அதனால் அது தனின்னு சொல்லிடாதீங்க. எசை கூட்டி சொல்லும் போது தனித்துவம் தான். அப்போ ஆகவே நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரும் தேவனாகிய பிதாவாகிய தேவனாலே வயிற்றிலே அவர் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு தனி உருவம், தனி கட்டி ஆவியானவர். தேவனிடத்திலிருந்து பரிசுத்தர் எடுத்து வந்தனாலே அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கார். அவர் மனசனாக வரலை, தேவனோடு இருக்கார். அதான் அவர் அர்த்தம். இயேசு அந்த மூவரில் ஒருவர் தான் அங்கே இங்கே வந்தார் தவிர, இவர் ஆவியானவர் தேவனை மாதிரி மனுஷனாக வரல. இயேசுவை மாதிரி தேவனும் ஆவியானவரும் மனுஷனாக இயேசுவை போல வரலை. 2வது பாயிண்ட்டு,
பரிசுத்தாவியானவர் யார் என்ற அந்த சி செக்ஷனில் 2வது பாயிண்ட்டு, தண்ணீர் ஆவி ரெண்டுமே ஒன்று தான் என்ற குறிப்பை நான் வலியுறுத்துகிறேன். இயேசுவே அதை சொன்னார். யோவான் 7:37. யோவான் 7:37 பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு பிரசங்கம் பண்ணுறாரு. பிரதான நாளிலே இயேசு நின்று ரொம்ப சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. அந்த நதிகள், அந்த ஜீவ தண்ணீர் தான் ஆவியானவர்னு எப்படியா சொல்கிறீங்கன்னு கேட்டால், அது இயேசுவா கூட இருக்கலாம்ல. அப்போ ஆவியானவர்னு எப்படி சொல்ல வர்றீங்கன்னு கேட்டால் கீழே படிங்க, அது கீழே படிங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்களை அடைய போகிற, இனிமேல் இயேசுவுக்கு அடுத்து அவங்க அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். அப்புறம் படிங்க. இன்னும் அவர் வந்து உயிர்த்தெழுந்து மகிமைப்படாததுனால பரிசுத்தாவி என்னை இன்னும் பூமியில் என்ன செய்யலை. அப்போ அந்த பரிசுத்தாவியானவரை பற்றி தான் அந்த ஜீவ தண்ணீர் ஆவியானவரே அந்த ஜீவ தண்ணீர்னு சொன்னார். இப்போ தண்ணியிலிருந்து ஒரு ஆவி இப்போ புறப்படுது, பார்த்துருக்கீங்களா? அதான் ஆவின்னு சொல்கிறது. அதுவே கெட்டியானா ஐஸ் கட்டி உறைந்த தண்ணி, அதுவே தண்ணி ஆகுது, அதே ஆவி ஆகுது. அதை ஜெனிப்பித்தவர் வயிற்றிலிருந்து ஜெனிப்பித்தேன்னு ஒரு குறிப்பு தேவனை பற்றி சொல்கிறதுனால அந்த 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 குறிப்பை எடுத்துக்கிட்டு இயேசுவை போல் அவரும் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தனி ஆளுத்துவம் உடையவர், தனி நபர் என்ற அந்த முடிவுக்கு நம்ம வர்றோம். 3வதாக, இந்த தண்ணீர் ஆவி ஆனவர் என்று சொல்கிற இந்த ஜெனிப்பிக்கப்பட்டவர் பற்றி இயேசு என்ன சொன்னார்? யோவான் 16 முடிக்க போகிறேன் சீக்கிரம். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் படிங்க. 5லிருந்து அப்படியே படிங்க ஐயா. இப்போ நான் அவரை என்னை அனுப்புன என் பிதா கிட்ட நான் போகிறேன். எங்கே போகிறீங்கன்னு யாரும் உங்களில் யாரும் கேட்கல. ஆனாலும் நான் பிதா கிட்ட போகிறேன்னு சொன்னதுனால உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? அதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு எவனோ ஒருத்தன் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்ல. நான் திரும்ப உங்களை பார்ப்பேன், அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு அந்த அர்த்தத்துக்கு சொன்னார் தவிர, உலக துக்கம் எல்லாத்துல தான் வர்றான் இது சந்தோஷமாக மாறும்னு போய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அதை அப்புறம் பேசிக்கிடுவோம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆகவே இயேசு பிதா கிட்ட போகிறதுனால தான் துக்கப்படுறாங்க. உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைஞ்சிருக்கு. அப்புறம் படிங்க. நான் உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில். அப்போ தேவன் வேற, இயேசு வேற, தேற்றரவாளன் வரமாட்டார்னு சொல்கிறாரே, நான் போனால் தான் வருவார்னு சொல்கிறாரே, இவர் வேற. மூவரும் தனித்தனி ஆளுத்தும் உடையவர்கள். அப்போ படிங்க. நான் போன பிறகு அவரை உங்களிடத்தில், எவரை? அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து எதுக்கு வர்றாரு? அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயந்தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்றவனை எவனாவது பிரசங்கம் பண்ணுறதுக்கு அடையாளம், இந்த 3 அடையாளம் அவங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. பாவத்தை குறித்து பேசுகிறானா, நீதியை குறித்து பேசுகிறானா, நியாயந்தீர்ப்பை குறித்து கண்டித்து பேசுகிறானா, அவர் அபிஷேகம் பெற்றவனே. அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவர் கனியினாலே அவங்களை அறிவிங்கன்னு சொல்கிறாரு. இது இல்லாமல் எல்லா உலக காரியங்களையே உடுப்பார், பங்களா உடுப்பார், அது உடுப்பார், மண்டவழி நீக்குவார், தலைவலி நீக்குவார், உலகத்தையே சொல்லி நாசமாக போகிறானே, அவன் அபிஷேகம் பெற்றவன்னா வேறொரு ஆவியில் தான் இருக்கானே தவிர இந்த ஆவியில் இல்லை. ஏன்னா இந்த ஆவி என்ன ஆவி? நீதியை குறித்து, நியாயந்தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்து கண்டிக்கிற ஆவி. அப்புறம் படிங்க.
படிங்க, அப்படியா படிங்க. ஆ, நான் என் பிதா கிட்ட போகிறதுனால நீதியை குறித்து உலகத்தின் அதிபதி பிசாசி அவன் நியாயந்திருக்கப்பட்டு போகிறான். அவன் சிலுவையில் அவன் தலையை நசுக்க போகிறேன். அதை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடியவர் தான் அந்த ஆவியானவர். அதுக்கு தான் அவருக்கு சத்திய ஆவியானவர் பேர். 13 படிங்க. சத்திய ஆவியாகிய அவர், அதுக்கு தான் சத்தியம்னா உண்மை. அவர் தான் உண்மையான ஆவி. கண்டித்து பேசுகிறவர் அவர் தான். அவர் வரும்போது நான் சகல சத்தியம்னா நான் சொன்ன சகலம். நான் எத்தனையோ 3.5 வருஷம் ஏகப்பட்டது சொல்லிட்டேன்ல. அதெல்லாம் மிக்சர் பண்ணி எல்லாம் திரட்டி சகல சத்தியத்திலையும் அவர் சொல்லுவார். அவரும் சுயமாக சொல்ல மாட்டார்னு சொன்னார். அவரும் சுயமாக ஒன்று சொல்லிட்டு போவார்னு இல்லை. இயேசு எப்படி சுயமாக சொல்லலையோ அதுபோல் ஆவியானவரும் சுயமாக சொல்லலை. அவருடைய திரட்டி சகலத்துலேயும் வழி நடத்தி உங்களுக்கு நினைப்பட்டு இன்றைக்கி இத்தனை வருஷம் ஆகுது நம்ம கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கோம்னா ஆவியானவர் தான் அது காரணம். ரகசியம் புரிஞ்சுங்க. ஆவியானவர் பூமியில் பெந்தேகோஸ்து நாளில் இறங்கினவர் இன்ன வரைக்கும் இருக்காருயா. இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் தொகுத்து கொடுக்குறாரு. எனக்கு தெரியுது, எனக்குள்ளே அப்படியே கம்ப்யூட்டர் வர்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு புரியுது. ஆவிக்குரியவே உணர்வான். அப்புறம் படிங்க. அவர் என்னுடையதில் எடுத்து, அவர் தனியாக ஒன்று சொல்ல மாட்டார், என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அவர் அறிவிப்பதுனாலே என்னை மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவினுடையது எல்லாமே என்னுடையது தான். அதனால தான் நான் என்னுடையதுன்னு சொன்னேன். என்னுடையதுன்னா நான் தான் அப்படி பிதாவுக்குமே அப்படி என்னை நினச்சிடாதீங்க. பிதாவுடையதெல்லாம் என்னுடையது, அதனால தான் என்னுடையதுன்னு சொன்னேன். இப்போ எங்கள் அப்பாவுடையதெல்லாம் எங்களுடையது. ஆமாம், இந்த எங்கள் அண்ணன் வந்திருக்காரு, நானும் எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா இடத்த நாங்கள் 2 பேரும் எங்களுடையதுன்னு பறிச்சுக்கிட்டோம். அப்பா இடம் இடம் தான். அதுபோல் பிதாவுடையதெல்லாம் என்னுடையது சொல்லலாம். அப்புறம் படிங்க. நான் பிதாவிடத்தில் போகிறபடியால் கொஞ்ச காலம் என்னை பார்க்காம இருப்பீங்க, திரும்ப என்னை கொஞ்ச காலம் பார்ப்பீங்க. அந்த 20ஆம் வசனத்தில் ஒரு ஸ்திரீயானவன் கர்ப்ப வேதனைப்பட்டு இருக்கும்போது ரொம்ப கவலைப்படுறா. பிள்ளை பிறக்கும்போது அப்போ அந்த பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படுறா. அதுபோல் கொஞ்ச காலம் நீங்கள் என்னை பார்க்காதனால துக்கப்படுறீங்க, சங்கடப்படுறீங்க. திரும்ப என்னை அந்த பூமியில் இப்போ 2ஆம் வருகை வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும்போது என்னை பார்ப்பீங்க. அப்பொழுது உங்கள் துக்கம். இதுதாயா இயேசு 16:20 சொன்னால். இவன் சொல்கிறான், மண்ட வழியில் வர்றேன், உலகத்தில் கடனில் வர்றேன், அந்த வர்ற துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்னு போய் சொல்கிறாயா. ஒரு பெரிய போர்டை போட்டு. துக்கத்தில் 2 துக்கம் இருக்குது தெரியுமா? 2 கொரிந்தியர் 7:10 படிங்க. 2 துக்கம் இருக்குது. 2 துக்கம் இருக்குயா. இயேசு சொன்ன துக்கம் வேற, இன்னைக்கு உள்ளவன் சொல்கிற துக்கம் வேற. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு போய் சொல்கிறானே, அவன் சொல்கிற துக்கம் வேற. இந்த படிங்க, அதில் படிங்க. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாப்படுகிறதுக்கு ஏதுவில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குது. கேவனிங்க, லௌகிகன்னா உலக துக்கம். உலக துக்கமோ மரணத்தில் போய் உண்டாகும். இப்போ உலக துக்கத்தில் எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், செத்துடுறான், கொன்றுறான், அழிக்கிறான், நாட்டை அழிக்கிறான். இதெல்லாம் உலக துக்கம் தானே. இந்த துக்கம் மரணத்தில் தானே முடியும். இன்றைக்கி லட்சக்கணக்கில் ஒரு கூட்டம் போட்டு உன் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொன்ன உடனே மாறிடும்டான்னு சொல்லி லட்சக்கணக்கில் வர்றானே, அவன் உலக துக்கத்தில் வர்றானா தேவனுக்கு ஏற்ற துக்கம் வர்றானா? சொல்லுங்க ஐயா. உலக துக்கத்தில் வர்றவன் மரணத்தில் தானா முடியும்னு சொல்லணும்ல இல்லையா? இவன் சொல்கிறான் சந்தோஷமா, அப்போ தானே காசை கொடுப்பான். அப்போ இப்படி ஒரு பொழப்பா, இப்படி ஒரு ஊழியமா? இது வேறொரு சுவிசேஷம் தான் அவன் சொல்கிறானே தவிர, வேறொரு ஆவியில் தான் அவன் இருக்கானே தவிர, வேறொரு இயேசுவை தான் அவன் சொல்கிறானே தவிர, ஒரிஜினல் இயேசுவையும் ஒரிஜினல் சுவிசேஷத்தையும் ஒரிஜினல் ஆவியில் அவன் இல்லை என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அவன் எனக்கு எதிரியோ பகையாளியோ கிடையாது. உங்களை கண்ணை திறந்துறது தான் இதை சொல்கிறேன் நான். அதனால் இனிமேலையும் முட்டா பையங்களா நம்ம மூட பழக்கம் இன்னும் சுற்றக்கூடாது. வசனத்தை பார், வசனத்தை பிடிச்சிக்க. லௌகிக துக்கம் மரணத்தை உண்டாக்கும், தேவனை கேட்ட துக்கம் ரட்சிப்பாக முடியும்.
இயேசு தேவனுக்கேற்ற துக்கம் அடைஞ்சார். ஏசாயா 53 அதிகாரத்தில் அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அதெல்லாம் தேவனுக்கேற்ற துக்கம். கெச்சமனே தோட்டத்தில் அவர் துக்கம் நிறைந்தவராய் அவர் கீழே விழுந்தாரு. அந்த துக்கம் தேவனுக்கேற்ற துக்கம்யா. இன்னைக்கு நீ தேவனுக்கேற்ற துக்கம் அடைஞ்சிருக்கிறியா? அபிஷேகம் பெறலையே, இன்னும் நீதியை குறித்து நான் பேசலையே, நியாயத்தீர்ப்பு குறித்து பேசலையே, ஐயோ அந்நிய பாஷை வரும், அபிஷேகம் தேவன் என்னோட பேசுறது, இந்த ரகசியங்கள்லாம் தெரியலையே, இப்படி நீ கவலைப்பட்டா துக்கப்பட்டா நீ தேவனுக்கேற்ற துக்கம் அடைகிற. அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் இல்லையே, நிச்சயமாக மாறும். நீ உலக துக்கத்தில் கார் இல்லை, பங்களா இல்லை, ஐயோ கார் இல்லை, அந்த வீடு இல்லை, கோர்ட்டு கேஸ் இருந்தால் அந்த கேஸ் இருந்தாலும் உலக துக்கத்தில் இருந்தால் லாஸ்ட்டு முடிவு என்னது சொல்லு? மரணத்தில் முடிவு. அதனால் மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு தேவன் வச்சுருக்காரு. ஜீவனைத்தான் நீ தெரிந்து கொள்ளுன்னு சொல்கிறார் தவிர மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசுக்கிட்ட நீ போக வேணாம். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய இந்த சி செக்ஷன் 1, இயேசுவை போல ஜனிப்பிக்கப்பட்டவர் தண்ணீராலே, 2வது தண்ணீர் ஆவியானது, 3வது அந்த சத்திய ஆவியானவரே ஜீவ தண்ணீராக உருவெடுத்து ஆவியான பரிசுத்த ஆவியாக இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய இயேசுவின் வார்த்தைகளை நினைப்பூட்டக்கூடியவராய் காணப்படுகிறார். நான் இதோட முடிக்க போகிறேன். இந்த மூவர் ஒருவர் தான், தனித்தனி தான், ஆனால் ஒன்றாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு மட்டும் ஒன்று சொல்லிடுங்கப்பான்னு சொன்னீங்கன்னா அதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். டி செக்ஷன், இந்த மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அந்த தலைப்பில் வேகமாக சொல்கிறேன். 1 யோவான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 5:7 ஏற்கனவே சொல்லிட்டேன். படிங்க, டக்கு டக்கு டக்குன்னு படிங்க. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் பன்மையில் மூவர். கவனிங்க, 3 பேர் பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள். 3 பேர்யா, 3 பேர்யா. பிதா, அந்த புள்ளி, அந்த பிதா தான் பிதாவாகி தேவன் சொல்கிறது நான் சொல்லிட்டேன். அப்புறம் 2 வார்த்தை, அவர் தான் மாம்சமாக வந்து இயேசுன்னு வந்தது. 2 பரிசுத்த ஆவி என்பவர்களே இருக்கிறார்கள். பன்மையில் வருது, மூவரும் ஒன்றாய். இந்த 3 பேருமே பரலோகத்திலே ஒன்றாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனின் வார்த்தையிலே தேவன் இருக்கிறார். அந்த தேவனுடைய வார்த்தையிலே அந்த தேவன் கரெக்டாக இருக்கார். அதே வார்த்தையை இயேசு சொன்னார். அந்த வகையில் இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருக்கிறாங்க. அதே வார்த்தையை ஆவியானவர் நினைப்பூட்டுனதுனால, அதே வார்த்தையை இவரும் நினைப்பூட்டுறதுனால அந்த உபதேசத்தில், அந்த ஐக்கியத்தில், அந்த சத்தியத்தில் அந்த மூவர் ஒன்றாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. யோவான் 14:26 பாருங்க. யோவான் 14:16 பாருங்க. 16 முடிக்கிறேன். யோவானில் 14:16 பாருங்க. நான் என்பது இயேசு, பிதாவை வேண்டிக் கொள்வேன்னு சொல்கிறது பிதா, தனி நபர், 2 பேர். அப்பொழுது என்றென்றையும் உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு பிதாவும் அல்ல, இயேசுவும் அல்ல, வேறொரு 3வது நபர். அப்புறம் வேறொரு தேற்றரவாளன் அவர் உங்களுக்கு தந்துடும். இந்த பாருங்க, இயேசு பிதாவை வேண்டிக் கொள்றாரு, 2 பேர். வேறொரு அப்படி என்பது ஆவியானவர். அப்போ மூவர் தனித்தனி நபர்கள். புரிஞ்சுக்கங்க. 17 படிங்க. அங்கே 17 உலகம் அதை அறியல, அறியாமலும் காணாமலும் அறியாமலும் இருப்பதுனால அவரை நீ உலகத்தானா இருந்தால் உனக்கு விளங்காது. இது உலக சிந்தையில் இருந்தால் புரியாது. உலக மக்களுக்கு இது விளங்காது, புரியாது, அவன் மண்டைக்கே எட்டாது. அதனால் இதை பற்றி நீ உலக மனசலோட நீ கேள்வி கேட்க வேண்டிய தேவையில்லை. 26 சொல்லுங்க, முடிக்கிறேன். அதுலேயே 26 அதுலேயே என் நாமத்தினாலே என்பது இயேசு, பிதா என்பது பிதா,
பரிசுத்த ஆவியாகிய பரிசுத்த ஆவி அந்த தேற்றரவாளன் 3 பேர் வந்துட்டாங்க. எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து எல்லாவற்றையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டு. அவர் சுயமா சொல்லாம நான் உங்களுக்கு சொன்னதை எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கவனிங்க, இந்த வகையில் இந்த உபதேசத்தில் அவர்கள் ஒன்றா இருக்கிறார். லேலுயா. ஒரு வெளிப்படையான ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 4:31 படிங்க. அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபமணின போது அவர்கள் ஜெபமணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. 31 படிங்க. அப்போ 30 படிங்க. திரளான மக்களுக்கு ஒரே இருதயம். அந்த வசனம் பாருங்க. ஒரே இருதயம் ஒரே மனம். 32 படிங்கம்மா. விசுவாசிகளாகிய திரளான மக்கள், 1-2 இல்லை, திரளான மக்களுக்கு கவனிங்க ஐயா, ஒரே இருதயம் ஒரே மனமாக இருந்ததா. இப்போ நமக்கெல்லாம் தனித்தனி இருதயமாக இருக்கா, ஒரு இருதயமாக இருக்கா? எழுத்தின்படி சொல்லுங்க. தனித்தனி இருதயம் தானே. இங்கே என்ன போட்டிருக்குன்னா, திரளான மக்களாக இருந்தாலும் ஒரே இருதயம் ஒரே மனசு இருந்தது. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, ரகசியம் என்ன சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:42 படிங்க. அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலையும் அந்நிய ஒன்னியத்திலையும் அப்பம் பிக்குதலையும் ஜெபம் பண்ணுதலையும் அந்த பாயிண்ட். அந்த அப்போஸ்தல உபதேசம் அவங்களுக்கு இருந்ததுனால திரளான மக்களாக இருந்தாலும் ஒரே மனுஷாக, ஒரே இருதயமாக, ஒரே ஐக்கியமாக, ஒரே அன்பாக, ஒரே ஒற்றுமையோடு அங்கே இருந்தாங்க. தனக்குண்டது எதையும் தனக்கென்று அவன் எவனும் பேசலை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய். உபதேசம் ஒன்று. இன்னைக்கு அந்த உபதேசம் இல்லாததுனால சபைகள் பிரிவு, ஸ்தாபனங்கள் பிரிவு, ஜனங்கள் பிரிவு, அவன் உபதேசங்கள் பிரிவு. இத்தனை அநியாயம் இன்றைக்கி வந்ததுக்கு காரணம் இதுதான். ஆகவே புரிஞ்சுக்குங்க. நான் சொன்னதை யூடியூப்பில் வரும், திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. இன்றைக்கி நைட்டெல்லாம் யோசிங்க. இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். மூவர் பற்றிய செய்தி. இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு மூவர் பற்றிய தேவ செய்தி. நான் இத்தோட நிறைவு செய்கிறேன். அடுத்த மாதத்தில் வேறொரு தலைப்போடு நம்ம சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நிறைவு ஜெபத்தை என்னுடைய மூத்த சகோதரர் பாஸ்டர் KP மணி ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணி முடிப்பார்கள். கண்களை ஓடுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மங்களமான இந்த பகல் வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெள்ளத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வேத வசனத்தின்படி ஆண்டவரே. இன்றைக்கு தேவன் யார், இயேசு கிறிஸ்து யார், பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் உதவி செய்தபடி நான் நமக்கு நன்றி செலுத்தணுமா ஆண்டவரே. இதை இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு அன்பு மகனுக்காக ஜெபிக்கிறோம். ஆயுசு நாளை கூட்டித்தாரும், இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் அதை கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்குது. கர்த்தருடைய வருகை சீக்கிரம் இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மனதார வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம். மீண்டும் அடுத்த மாதம் நல்ல செய்தியோடு சந்திக்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவதியுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவர் வருகை பெரிய பாதுகாத்து வழிநடத்துவாராக. தேவ சமாதானத்துடைய போய் வருவோம். ஆமென், ஆமென். சொத்திர